அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி சார். நன்றி. காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் பவுல்ராஜ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சீனிவாசன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் அலெக்சாண்டர் அந்தோன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பவுல்ராஜ் அவர்கள். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட மின்னருள் வேண்டி நிற்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளும் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டும் நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கே வலிமை தருவாய். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அனைவருக்கும் வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு எங்களது சங்கமான நெய்வேலி லிக்னைட் சிட்டி ரோட்டரி சங்கத்தினை இன்று இணைந்து அனுமதி வழங்கிய மாவட்ட ஆளுநர் ஆர்டிஎன் பாஸ்கர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட தலைவர் ஆர்டிஎன் குணமாலன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களது உதவி ஆளுநர் பாலாஜி குருமூர்த்தி சார் அவர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்று நிகழ்ச்சியின் பயிற்சியாளர் நல்ல சிவமையா அவர்களுக்கு அவருடைய சிறப்பான இன்று நிகழ்வை அவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு, மற்றும் அகிலா மேடம் கற்பப்பை சம்பந்தமான ஆலோசனை வழங்க வரும் அகிலா மேடம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே துவங்க உள்ளோம். நன்றி, வணக்கம். ஓகே சார். நன்றி 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 சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சியில் சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பவுல்ராஜ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசா நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் அமர்ந்துக்குங்க. நீண்ட மூச்செடுத்து ஆ எழுத்த நல்லா வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை ஊ எழுத்து. ஆதி முத்திரை இம் எழுத்து.
வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. கைகளை உரசி கண்களை வச்சு எடுத்துக்கங்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றி. நாம இந்த ஆ உ இம் ஐயா ஐயா அன்மியூட் பண்ணீங்க ஐயா, மியூட்ல இருக்கு. கால் நேரா நீட்டிங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டிட்டோம். அடுத்து கால் மடக்கி நீட்டணும். கால் முட்டியை நல்லா மடக்கி தாடை டச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. ரைட் லெக், அடுத்து லெஃப்ட் லெக். ரைட், அடுத்து லெஃப்ட். கால் நேரம் நீட்டிட்டு நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நின்ற நிலையில முதல் ஆசனமா நம்ம தாடாசனம் செய்ய போறோம். முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்தது அமர்ந்த நிலைக்கு போய்க்கிறோம். வஜ்ராசனத்துக்கு வந்திருக்கிறோம். முதல் ஆசனம் அமர்ந்த நிலையில ஒட்டக ஆசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். முழங்கால் கொஞ்சம் கேப் வச்சிருக்கணும். காலை கால் நீட்டி விரல்களை நீட்டி வச்சிருக்கணும். முதல் நிலை. இரண்டாவது நிலை, நல்லா இடுப்பை வளைச்சு ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் குதிக்கால பிடிச்சிருக்கணும். கால் குதிக்கால பிடிச்சிட்டு அடுத்து இடது கையையும் பிடிச்சு நல்லா இடுப்பு வளைச்சிருக்கணும். கழுத்து நல்லா வளைச்சிருக்கணும். இதே நிலையில 15 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. இந்த ஒட்டகாசனம் நல்லா நின்று செய்ய முடியல அப்படின்னா கையை பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. வஜ்ராசனத்துல போது இப்படி கை பின்னாடி வச்சு இடுப்பை மேல தூக்கி அப்படியே தலை பின்னாடி கொண்டு போயிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நன்றாக மூச்சில் தொடங்க. பின்னாடி கை கட்டிருங்க. ஒட்டகாசனம் செஞ்சா மகாமுத்ரா செய்யணும். பின்னாடி கை கட்டி வைக்கிறோம். அப்படியே தலையை கீழே கொண்டு போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடரும். ஒட்டகாசனம் மகாமுத்ரா. இந்த ஆசனங்கள் செய்யறதுனால நம்முடைய சுவாச உறுப்புகள் நல்ல பலமடையும். அடுத்து இந்த ஒட்டகாசனம் செய்யறதுனால ஜஸ்ட் வந்து நல்லா விரிவடையுங்க. இப்போ மிலிட்ரி இந்த மாதிரி போலீஸ் செலெக்ஷன் போறவங்க எல்லாம் கூட ஜஸ்ட் நல்லா அகலமா வரணும் அப்படின்னா இந்த ஆசனங்கள் செய்யறது வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒட்டகாசனம் செய்யறதுனால தைராய்டு சுரப்பிகள் நல்லா வேலை செய்யும். கழுத்துல நல்லா பின்னாடி மடங்கிறதுனால மகாமுத்ரா செய்யும் போது முன்னாடி டச் பண்றதுனால நம்ம கழுத்து பகுதி உறுப்புகள் நல்லா வலிமையடையும். நல்லா கழுத்து இந்த குரல் வலை வந்து நல்லா உறுதியாகும். அடுத்து நாம செய்யப்போற ஆசனம் சிங்காசனம். காலம் இந்த முட்டி வந்து நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். கைகள் வந்து நல்லா உறுதியா கீழே ஊனி 5 விரல்களை நல்லா விரிச்சு வச்சிருக்கிறோம். இடுப்பை வளைச்சு நல்லா நிமிர்ந்து பார்க்கறோம். கழுத்தை அண்ணாந்து பார்க்கணும். காலை அப்படி வச்சிருக்கிறோம். கவனிங்க. கைகள் நல்லா உறுதியா வச்சுட்டு மேல அண்ணாந்து பார்த்து நல்லா வாயை திறக்கிறோம். வாய் முடிக்குங்க. ஒரு 3 முறை இப்படி பிராக்டிஸ் பண்ணணும். வாயை திறக்கிறோம், வாய் முடிக்கிறோம், மறுபடியும் வாயை திறக்கிறோம், நாக்கை நல்லா நீட்டுறோம். நாக்கை நல்லா நீட்டினா உருட்டி கண்களை நல்லா நல்லா முழிச்சு பார்க்கணும். இதே நீல 20 செகண்ட் வச்சிருங்க. உணர்ந்து பாருங்க. நல்லா வாய் தருங்க, நாக்கை நீட்டுங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. சிறப்பு. நன்றாக செஞ்சிருப்பீங்க எல்லாரும். நல்லா மூச்சில் தொடங்க. சிங்காசனம் செய்யறதுனால நம்ம இந்த டான்சில் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அது மாதிரி பிரச்சனையும் சரியாகும். குரல்கள் வந்து நல்லா கம்பீரமான குரல் வரும். திக்குவாய் இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சி செஞ்சாங்கன்னா அந்த திக்கி திக்கி பேசுறது சரியாகி நல்ல பேசக்கூடிய அந்த திறன் நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல ஆளுமை திறன் வரும் இந்த பயிற்சி செய்யறதுனால. தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செய்யுங்க. அடுத்து மான் மூச்சு பயிற்சி. கவனிங்க. இதே வஜ்ராசன நிலையில இருந்து தான் செய்யணும். இப்படி கைகளை கீழே வச்சு இப்படி தவழ்ற மாதிரி, குழந்தை தவறுற மாதிரி இப்படி இந்த பொசிஷன் வந்துடணும். இப்ப சைட்ல செஞ்சு காமிக்கிற கவனிங்க. இந்த நிலையில நம்ம ஆசனம் செய்ய போறோம். முதல்ல நல்லா இடுப்பை வளைச்சு மேல அண்ணாந்து பார்த்து 10 செகண்ட் அப்படியே இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா இடுப்பை மேலே ஏற்றி தலை கீழே கொண்டு போயிருங்க. இந்த நிலையில 15 எண்ணிக்கை. 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. மான் மூச்சு பயிற்சி. நல்லா மூச்சு இழுக்கிறோம். மேல பார்த்து நல்லா மூச்சு இழுக்கிறோம். டவுன் சொல்லும் போது மூச்சு விடுறோம். Up, down, 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 up, down. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனம் கோருங்க. வஜ்ராசனம் கோர முடியாதுங்க, சமணங்கால் போட்டு கொத்துக்குங்க. இந்த மான் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு முயல் ஆசனம் செய்ய போறோம். கைகளை நல்லா நேர் நீட்டிடுறோம். அப்படியே நெற்றி போட்டு கீழே டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுங்க. இதே நிலையில நம்ம கைகள் முன்னாடி இப்படி வச்சுட்டு புலி ஆசனம் செய்ய போறோம். டைகர் ஆசனம். கவனிங்க. கைகள் நல்லா அப்படி ஊனிட்டு ரைட் ஹேண்ட் நல்லா ஊனி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் வந்து நல்லா நீட்டணும். லெஃப்ட் ஹேண்டு நல்லா நீட்டுங்க. ரைட் ஹேண்ட் கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் நீட்டுறோம். லெஃப்ட் லெக் நீட்டி இருக்கிறோம். ரைட் ஹேண்டு கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்டை நேர் நீட்டுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. சைட்ல திரும்பி ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிற கவனிங்க. கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டா நீட்டி இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரைட்ல கீழே வச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும் நேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க.
சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்து விடுறோம். இந்த டைகர் ஆசனம் செய்யறதுனால நமக்கு நம்முடைய இடுப்பு பகுதி நல்லா பலமடையும், கால்கள் நல்லா வலிமை அடையும், நல்ல கம்பீரமான தோற்றம், மன உறுதி ஏற்படும். சின்முத்திரை வச்சு ஸ்ட்ரெயிட்டா கொண்டிருக்கிறோம். அடுத்து மூச்சு பயிற்சிக்கு போய்க்கிறோம். பெருவரில் வச்சுட்டு கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிரவில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிங்க. ஆழ்ந்து மூச்செடுங்க, மெதுவா விடுங்க. அடுத்து பஸ்திரியா, நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மோதிரவில் வச்சுக்கிறோம். பெருவரில் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சுட்டு நன்றாக மூச்சு கவனிக்கிறோம், மெதுவா மூச்சு விடுறோம். ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். திருமூலர் பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொண்டு மூச்செடுத்து ஒரு முறை யூஸ் மீண்டும் ஒரு முறை. கைகளை வச்சு கண்களை வச்சு எடுத்துக்கங்க.
நம்ம இருக்கிறோம். மிக சிறப்பாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சி சென்றோம். அடுத்து கால் நீட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்து சாந்தியாசனம் வைக்கணும். கைகள் நல்லா கால்களை எல்லாம் இலக்கமா வச்சுக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு சொல்றோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்று மீதே இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சு மெதுவாக விடுங்க. இதே நிலையில ஒரு 5 நிமிடம் ஆகும். நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே நீங்க மூச்சு காற்று மேலேயே கவனம் வச்சு அமைதியாக இந்த வேளையில் நாம ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை பற்றி படர்ந்து தூய்மை அடைந்து வலிமை அடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான நரசிம்மய்யா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களே, காலை வணக்கம். நம்ம உடம்புல அது எங்க இருக்குன்னு கேட்டா நான் தெரியுமா சொல்லுவேன், புத்தியில தான் இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு 3 ஐட்டம் இருக்கு: உடம்பு, மனசு, புத்தி. நோய் எங்க இருக்குன்னு கேட்டா புத்தியில தான் இருக்கு. மனசா கிடையாது, உடம்புல கிடையாது. நிரூபிக்கிட்டா? இங்க பாருங்க, புத்தி கெட்டு போனா மனசு கெட்டு போகும், மனசு கெட்டு போனா உடம்பு கெட்டு போகும். நான் சொல்றேன், பல பேர் அதை பிடிங்க அப்படிங்கிறாங்க. அதை புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு. வா, சூப்பரா அப்படிங்கிறீங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஒரு அம்மா வந்து, இந்த சாப்பாட்டை யாரு சாப்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க நான் தான் சாப்பிட்டேன், என்ன விஷயங்கிறீங்க. ஐயோ, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டீங்க, அதுல 2 எலி உளுந்து செத்து கிடந்துச்சுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? வாந்தி வருதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, வாந்தி எடுத்தது யாரு? உடலா, மனமா, புத்தியா? பாடியா, மைண்டா, இன்டெலிஜென்ட்டா? யோசிச்சு பாருங்க. புத்தி தாங்க வாந்தி எடுத்துச்சு, மனசோ உடம்போ கிடையாதுங்க. உண்மையிலே உடம்புதான் வாந்தி எடுத்துச்சுன்னா, சாப்பிட சாப்பிட வாந்தி வந்துச்சுன்னா உடம்பு எடுத்த வாந்தின்னு அர்த்தம். அந்த அம்மா வந்து சொன்ன உடனே வாந்தி வந்துச்சு இல்லையா, என்ன அர்த்தம்? புத்தி எடுத்த வாந்தின்னு அர்த்தம். உங்க புத்தியில தள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா சொன்ன ரெக்கார்டு இருக்கு. இது என்ன பண்ணுது? சில அலைவரிசைய மனசுக்கு அனுப்புது. மனசு என்ன பண்ணுது? சில அலைவரிசைய உடம்புக்கு அனுப்புது. வயிறு என்ன பண்ணுது? வாந்தி இருக்குதுங்க. இப்ப சொல்லுங்க, அந்த வாந்தி எங்க இருந்து வந்துச்சு? முதல்ல புத்தியில ஆரம்பிக்குது, அப்புறம் மனசுக்கு வருது, அப்புறம் தாங்க உடம்புக்கு வருது. நேரம் புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. புரியலையா? வேற ஒரு உதாரணம் சொல்றேன். 5 மாசம் குழந்தை படுத்திருக்கு, அதுக்கு பள்ளி விழுந்த பாலை கொண்டே கொடுத்துருங்க. அது சாப்பிட்டு படுத்திருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு ஓடி போய், பாப்பா பாப்பா அப்படியே ஒரு பால் சாப்பிட்டு இல்ல, அதுல பள்ளி விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. அந்த பாப்பாக்கு வாந்தியே வராது.
ஏன்? அந்த பாப்பாவின் புத்தியில் வள்ளின்னு தெரியாது, விஷம்னு தெரியாது, எனவே வாந்தி வராது. யாராவது பிபி சுகர் கரெக்டா வச்சிருக்கீங்களா? நார்மலா இருக்கா? எங்கிட்ட வாங்க. உங்க மடியில ஒரு பாம்பை தூக்கி வீசுறேன். என்ன ஆகும்? பாம்பை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு பயப்பட்ட உடனே சுகர் பிபி அதிகமாயிருங்க. ஏங்க வழக்கமா என்ன சொல்றாங்க? இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகும்னு சொல்றாங்க. உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகும்னு சொல்றாங்களா? நீங்க உப்பும் சாப்பிடல, இனிப்பும் சாப்பிடல, அப்புறம் எங்க சுகர் பிபி அதிகமாச்சு? தெரியலையா? பாம்பை பார்த்தோன்னே உங்க புத்தியில பாம்பு கடிச்சா விஷம்னு ரெக்கார்டு வச்சிருக்கீங்க. இது என்ன பண்ணுது? உடனே சில அலைவரிசைகளை மனசுக்கு அனுப்புது. மனசு என்ன பண்ணுது? உடம்புக்கு அனுப்புது. சுகர் பிபி அதிகமாறுது. புரிஞ்சுக்குங்க. சுகர் பிபிங்கிறது இவருங்க உடம்பு சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, மனம் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, புத்தி சம்பந்தப்பட்ட நோய். புரியலையா? புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுகிட்ட போய் கழுத்துல பாம்பை சுத்தி விடுங்க. எந்த குழந்தைக்காவது பிபி சுகர் அதிகமாகுமா? ஏதோ விளையாட்டு சாமான புதுசா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு விளையாண்டு இருக்கோம். இதே உங்களுக்கு கழுத்துல பாம்பை சுத்தி விடலாமா? 100 பேத்துக்கு சுத்தி விட்டா 2 பேரும் மண்டையை போட்டுருவாங்க. ஏன்? நமக்கெல்லாம் புத்தி இருக்கு. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. புத்தியில தான் வியாதி இருக்கு. அங்கிருந்து மனசுக்கு வருது, அதுக்கப்புறம் தான் உடம்புக்கு வருது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, போய் உட்காருங்க. கேட்பாங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. சுகர் டெஸ்ட் பண்ண வந்திருக்கும்ல அப்படின்னு உட்காருங்க. சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. நீங்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டே இருங்க. ரிப்போர்ட்டை கொண்டு வருவாங்க பாருங்க, அதுல 400 இருக்கும். அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு விழுவீங்க. அப்படியே தலை சுத்தும். இங்க பாருங்க, எடுக்கும் போது 400, பார்க்கும்போது 400 கிடையாது. ஆனா எடுக்கும் போது மயக்கம் வரல, பார்க்கும்போது ஏன் தெரியுமா மயக்கம் வருது? உங்க புத்தியில சுகர் 400க்கு மேல போனா வியாதின்னு ரெக்கார்டு வச்சிருக்கீங்க. அப்ப 400 பார்த்தோன்னா பயம் வருது. டாக்டர் உள்ள கூப்பிடுவாரு, ரிப்போர்ட்டை காட்ட சொல்லுவாரு. பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சுகர் இருக்கு அப்படிமா. நீங்க சாதாரணமா தான் இருப்பீங்க. என்ன சொல்லுங்க? 400 இருக்கு அப்படிம்பாரு. என்னது 400ஆ? அதுக்கப்புறம் தாங்க பயம் வரும். டாக்டர் கேட்பாரு எப்படி வந்தீங்கன்னு. நீங்க சொல்லுவீங்க நான் பைக் விட்டு வந்தீங்கன்னு. அவர் எந்திரிச்சு நின்றுவாரு. என்னது 400 சுகர்ல பைக் விட்டு வந்தீங்களா? இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாரு. அப்புறம் சொல்லுவாரு ஆஸ் பர் ரிப்போர்ட் பிரகாரம் உங்களுக்கு கோமா அப்படிம்பாரு. அப்புறம் நீங்க போயிருவீங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லாமே ரெக்கார்டு தாங்க வேலை செய்யுது. உங்க புத்தியில எதை நம்புறீங்களோ நீங்கள் அதுவா மாறி விடுகிறீர்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நோய்ங்கிறது புத்தியில தாங்க இருக்கு. அங்கிருந்தாங்க மனசுக்கு வருது, அதுக்கப்புறம் தாங்க உடம்புக்கு வருது. எனவே முதல்ல நீங்க ஒரு நோயாளின்னு சொல்றதை நிறுத்துங்க. அப்பதான் சரியா போகும். எப்ப பார்த்தாலும் வாயை திறந்தா நான் நோயாளி 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 நோயாளி. ஒரு விஷயம் புரியுமா? நைட்டு தூங்குறோம் இல்லையா? தூங்கும் பொழுது மட்டுமே உடம்பு தன்னை தானே குணப்படுத்திக்கிறது. ஏன் தெரியுமா? தூங்கும் போது புத்தி இல்ல, தூங்கும் போது மனசு இல்லையா? இந்த உடம்பு என்ன பண்ணுது? அப்பாடா இப்பதான் இந்த 2 சனியனுகளும் இல்லைன்னு சொல்லி கடகடன்னு குணப்படுத்த ஆரம்பிக்குது. நண்பர்களே, தூங்கும் பொழுது மட்டுமே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. ஏனென்றால் புத்தியும் இல்லை, மனசு இல்லை. காலைல எந்திரிச்சு அப்பாடா முடிச்சாச்சு அப்படின்னு புத்தி வந்துரும், மனசு வந்துரும். உடனே என்ன ஆகும்? நான் ஒரு சக்கரை நோயாளி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்பதான் சக்கரை அதிகமாகும். நான் ஒரு பிபி நோயாளி அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்பதான் பிபி அதிகமாகும். என் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு ஸ்கேனர் போட்ட கண்ணு முன்னால காட்டினாங்களே அப்படின்னு நினைச்சோன்னா கட்டி பெருசாகும். என் மண்டையில முடி கொட்டிட்டு இருந்துச்சு, நல்லா கொட்டும். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். காலை எழுந்தவுடன் நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதாங்க வியாதி. பகலால என்ன பண்றோம்? நான் நோயாளி நோயாளி, மூட்டு வலி, சக்கரை சக்கரை அப்படின்னு சொல்லி நம்ம நோயை பத்தி நினைச்சு 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 நோய் பெருசாயிருதுங்க. இங்க பாருங்க, உங்கள் புத்தியில் உங்களை எந்த நோயாளி என்று நினைத்து கொண்டு பகல் ஃபுல்லா இருக்கிறீர்களோ அதுவே வியாதி. அதை சரி பண்ணாம சரி பண்ண முடியாது. எனவே ஒரு ஐடியா சொல்றேன். யாருக்கு நோய் இருந்தாலும் முதல்ல புத்தியை சரி பண்ணணும். இந்த புத்தி எப்படி தெரியுமா? ஒரு நாளில் 21 முறை ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மை என்று நம்பி உங்களை அதுவாக மாற்றிவிடும். எனவே இனிமேல் யாரை பார்த்தாலும் நோயை பத்தி பேசுறத நிறுத்திட்டு யாரை பார்த்தாலும் நான் சௌக்கியமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். இவருங்க சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது மூட்டு வலி இருக்கும். அதை மறந்துட்டு பொய் சொல்லணும். சொல்லட்டுங்களா? உங்க நோயை பத்தி பேசுறத நிறுத்துங்க. சில வீட்டுக்கு விருந்தாளியா போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது போங்களேன், நீங்க எதுக்காவது போவீங்க, அவங்கள பேசவே விட மாட்டாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு மூட்டு வலிங்க 7 வருஷங்க படிக்கட்டு ஏறவே முடியலங்கன்னு மூட்டு வலியை பத்தி 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற சுகரை பத்தி பேசுவாங்க. 4 மணி நேரம் ஆயிரும். என்ன ஆகும்? நோய் பெருசாயிரும். முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்க வியாதி பத்தி மத்தவங்ககிட்ட பேசுறத முதல்ல நிறுத்துங்க. உங்கள் வியாதியை நினைக்கும் ஒவ்வொரு வினாடியும் புத்தி அதை உண்மை என்று நம்பி அதற்கான அலைவரிசைகளை உடம்புக்கு அனுப்புகிறது. எனவே உடம்பு நோயாளியாக இருக்கிறது. புத்தியை மறப்பதே
ஆரோக்கியம். அதாவது இனிமேலு யாரை பார்த்தாலும் பொய் சொல்லுங்க. முதல் பொய், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். 2வது பொய், சொல்லவே முடியாது, பல்ல கடிச்சிட்டு சொல்லணும், என் மனைவி என்னை மதிக்கிறாள். சொல்ல முடியாதுதான், சொல்லணும். 3வது பொய், என் கணவர் என்னை காதலிக்கிறார். இவருங்க ஊரே நிம்மதியா வாழணும்னா 3 பொய். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறார், கணவன் காதலிக்கிறார். இந்த 3 மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்க புத்தி அதை உண்மை என்று நம்பி அதற்கான அலைவரிசைகளை மனசுக்கு அனுப்பிச்சு அதற்கான அலைவரிசைகளை உடம்புக்கு அனுப்பிச்சு உடம்பு ஆரோக்கியமாகும். எனவே நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், புத்தியில தான் வியாதி இருக்கு. எனவே என்னால் ரொம்ப படிச்சவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. படிப்பறிவே இல்லாதவங்க குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எதையுமே நம்ப மாட்டாங்க. எது கேட்டாலும் ப்ரூஃப் இருக்கு, அது இருக்கா, இது இருக்கா, பர்மிஷன் இருக்கா, எங்க படிச்சு எது படிச்சுன்னு கேள்வி கேட்டே இருப்பாங்க. எனவே புத்தியை சரி செய்யுங்கள், கண்டிப்பாக மனம் ஒழுங்காகும். மனம் ஒழுங்கானால் உடம்பு ஒழுங்காகும். புத்தியை சரி செய்வோம், உடம்பில் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நல்லதொரு சிந்தனையை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் அற்புதமாக வகுப்படுத்தி வரும் அகிலா மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு கர்ப்பப்பை கட்டிக்குண்டான அற்புதமான ஒரு இயற்கை முறையில் தீர்வுகளை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு கர்ப்பப்பை கட்டிகளுக்குண்டான இயற்கை முறையில் தீர்வு என்ன என்பதை பற்றி விளக்கம் அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம பார்க்க இருக்கிற தலைப்பு கர்ப்பப்பை கட்டி. கடந்த முறை நம்ம பார்த்தது கர்ப்பப்பையில நீர்க்கட்டி பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நார்த்திசு கட்டி அண்ட் நெப்பத்தோலியன் சிஸ்ட்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த கட்டிகள். இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல கட்டிகள். இதை யூட்ரைன் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல கொடுப்பாங்க. நிறைய பெண்களுக்கு அது தெரியும். பெண்கள் பல பேர் இது கர்ப்பப்பை கட்டினா என்ன அர்த்தம்னு தெரியாம இருக்கும். ஃபைப்ராய்டுனா புரியும், சரிங்களா? யூட்ரைன் ஃபைப்ராய்டு, அதுவும் கருப்பையில இருக்கக்கூடியது. கடந்த முறை நம்ம பார்த்தது சினை பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டி பத்தி பார்த்தோம். சரி, இந்த கர்ப்பப்பையில ஒரு கட்டி வந்துச்சு, என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு தெளிவுபடுத்திக்கலாம். அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு கட்டி கட்டியா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வலியோட போகுதுன்னு சொல்லுவாங்க. நிற்கவே நிற்காது. 21 நாள் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி சாப்பிட்டா கூட நிற்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாயிடுவாங்க. ஹீமோகுளோபின் 4க்கெல்லாம் போயிடும். தொடர்ந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா ஒரு 20 நாள் போகும் மாதத்துல மாதவிடாய். இப்படி ஒவ்வொரு மாதமும் 15ல இருந்து 20 நாட்கள் மாதவிடாய் போகும் பொழுது அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சு அதன் கூட இருக்கக்கூடிய உணவும் வெளியில போகும் பொழுது, இந்த கர்ப்பப்பை சுகர்ல இருக்கக்கூடிய தடிப்பு எல்லாமே வெளியில போகும் பொழுது கட்டி கட்டியா போகும். அப்போ ரத்த குழாய்கள்ல சிதைவு ஏற்படும். உள்ள இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில யூட்ரைன்ல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் சின்ன சின்ன கேப்லரிஸ் வெடிச்சு அதுல இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். இப்ப இது என்ன ஆகும், சில நேரங்கள்ல முழுமையா வெளியேறும். இப்ப நம்ம நிறுத்துறதுக்காக மருத்துவம் செய்யும் பொழுது அந்த ரத்த கழிவுகள் வெளியேறாமல் கர்ப்பப்பைக்குள்ளவே நின்னுடும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி, இதுதான் ரத்த கட்டின்னு சொல்றது. இது கட்டியா மாறிச்சா ஹைலி டேஞ்சரஸ். உள்ள இதை சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெப்பத்தோலியன் சிஸ்ட்னு கொடுப்பாங்க, யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சாக்லேட் சிஸ்ட்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த ரத்த திட்டுகள் ரத்த கசிவுகள் கழிவுகளாக மாதவிடாய் சமயத்துல வெளியேறாம நீங்க எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளினால அல்லது நீங்க அந்த கர்ப்பப்பை கழிவுகளை வெளியேற்ற வேலையை தடை பண்றதுனால கருப்பைக்குள்ளேயே நின்றும். இது என்ன பண்ணும்னு சொன்னீங்கன்னா, அது அப்படியே கட்டியாகி மாதவிடாய் போகும்போது பல நேரங்கள்ல ஏதாவது வேலைகள் அதிகமா செய்யும்போது பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா போகும், கண்ட்ரோலே ஆகாது. இந்த மாதிரி கட்டிகள் வெளியேறும்போது ரத்தங்கள்
ஆட்டோமேட்டிக்காவே ரத்த கசிவும் ஏற்படும் பொழுது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் 12 இருந்தா கூட 4க்கெல்லாம் வந்துடும். மாசம் மாசம் அப்படியே போயிட்டே இருந்தா என்ன ஆகுங்க, ஒரு 4 மாசம் 5 மாசம் போயிடுச்சுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாயிடும். உடனே ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீமோகுளோபின் ஏத்துறதுக்காக உங்களுக்கு ரத்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அல்லது ரத்தம் ஏற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப அதுக்கும் முறையா நம்ம சிகிச்சை எடுத்துக்காம நம்ம ரத்தம் ஏத்துறதையும் ரத்த ஊசி போடுறதையும் பண்ணும்போது இந்த வேலை போயிட்டே தான் இருக்கும். ஆக மொத்தம் மாசம் மாசம் கழிவுகள் மூலமா உங்களுக்கு வந்து ரத்தமும் சேர்ந்து வெளியேறும், சுத்தமான ரத்தம். அதனால வரக்கூடிய தொந்தரவு. சரி, இதுக்கு இயற்கை மருத்துவ தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கடந்த முறை சொன்ன மாதிரி உணவு மருத்துவம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முக்கியமானது வாழைப்பூ தான். நம்ம முதல் முறை கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்னு குறிப்புகள் கொடுக்கும்பொழுது சொன்னோம், வாழைப்பூ ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து தொந்தரவுகளுக்கும். இந்த இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்கன்னா உணவு மருத்துவம் ரொம்ப சிறப்பானது. ஒருவேளை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு மாதவிடாய் காலங்கள்ல போகுதுன்னா பெண்கள் செய்ய வேண்டிய வேலை, உணவு சமைத்த உணவு சாப்பிடுறத நிறுத்திடுங்க. அதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கழிவு வெளியேறிட்டுன்னா சப்போர்ட் பண்ணணும். என்னெல்லாம் பண்ண சொன்னேன்? முதலாவதா நல்ல ஓய்வு எடுக்க சொன்னேன், காற்றோட்டமான இடத்துல இருக்க சொன்னேன், 3வதா நல்ல உணவு முறைகளை சரியா ஃபாலோ பண்ண சொன்னேன். அந்த டைம்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது, வண்டியில டபுள் செக் கால் போட்டு போறது, நான் போய் ஷட்டில் கார்க் விளையாடுறது, நான் ஜாகிங் போறது, வாக்கிங் போறது, மொட்டை மாடிக்கு ஒரு 2 பக்கெட் அந்த துணியை தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில கொண்டு போய் காய வைக்கிறது, அப்பதான் உட்காந்துட்டு வீடு ஃபுல்லா மாப் வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்காம என்ன பண்ணணும், கர்ப்பப்பைக்கு கழிவுகளை வெளியேற்றத்துக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் உணவு மருத்துவத்துல? வாழைப்பூ எப்படி சாப்பிடணும்? வாழைப்பூ பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ மேல இருக்கக்கூடிய தடித்த பூ, அதாவது பெருசா இருக்கக்கூடிய அந்த பூ இதழ் இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன சொல்லுவோம்னா சீப்புன்னு சொல்லுவோம். அது வாழைப்பூ தானே வாழை காயாவும் பழமாவும் மாறுது. அந்த ஒரு சீப் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு திக்கா இருக்குதோ அதையெல்லாம் களைஞ்சு எடுத்துருங்க. ஓரளவுக்கு சின்னதா மெல்லிசா எடுத்தோம்னா பால் வர்ற அளவுக்கு, அந்த சாறு வர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பூவை அப்படியே எடுத்து அதுல சுத்தம் பண்ண வேண்டியது நாக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காம்புன்னு சொல்லுவாங்க 2. இந்த கிளீன் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த வாழைப்பூவுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் சுத்தம் பண்ணணுமோ அதை எடுத்துரும். அதை நீக்கிட்டு பொடி பொடியா நறுக்கி மிக்சியில போடுங்க. இல்ல எனக்கு உரல் இருக்குன்னா உரல்ல போடுங்க. கொஞ்சமா மோர் விட்டு அரைக்கணும், தண்ணி விட்டு அரைக்க கூடாது. நல்லா மோர் விட்டு ஜூஸ் அடிச்சு வடிகட்டணும்னா வடிகட்டிக்கலாம், இல்ல அப்படியே குடிக்க முடியும்னா அப்படியே குடிக்கலாம். முன்னாடி காலத்துல நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வாழைப்பூ ஆயும்போது சின்ன பிள்ளைங்களை எல்லாம் உட்காந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பூவுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தோலை எல்லாத்தையும் நீக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூவெல்லாம் எடுத்து தனித்தனியா முறத்தையோ இல்ல எதுலயாவது வச்சுட்டு ஓரளவுக்கு சின்ன சைஸ் வரும் பொழுது நல்ல ஒரு மாதிரி பால் வர்ற மாதிரி இருக்கும், ரொம்ப துவர்ப்பு சுவையில இருக்கும். அது அப்படியே குழந்தை கையில கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கடைசியில இருக்கக்கூடிய ஒரு 4-5 சீப்போட குழந்தை கையில கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே சாப்பிட்ட பழக்குவாங்க. இப்பதானே குழந்தை முதற்கொண்டு எல்லாம் எதுக்கு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எனக்கு பிடிக்காதுன்னு பதில் சொல்றாங்க. அப்பெல்லாம் அப்படி இல்ல, ரொம்ப சமத்து எல்லாம். என்ன பண்ணுவாங்க, அப்படியே பாட்டி கொடுத்தோடனே இல்ல அம்மா கொடுத்தோடனே எடுத்து கடிச்சு மென்னு சாப்பிடுவாங்க. நாங்கெல்லாம் அப்படித்தான் சாப்பிட்டு பழகிருக்கோம். இப்ப இது மருத்துவமா வரும்போது பரவாயில்லையே, நமக்கு அம்மா பாட்டி எல்லாம் அப்ப கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பெருமையா நினைச்சுக்கிறோம். இப்ப இருக்கிறவங்களும் பெற்றோர்களும் இதை வந்து வழக்கமா கொண்டுக்கலாம். இருக்கக்கூடிய பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ, குறிப்பா பெண் பிள்ளைகள் வாழைப்பூ நீங்க ஆயும்போது பக்கத்துல உட்காந்தா 4 வாய் நீங்க சாப்பிடுங்க, அதை பார்த்து அவங்களுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடாம அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா என்ன மருந்து, என்னமோ வித்தியாசமா என்ன எலி மாதிரி செக் பண்றியான்னு கேட்பாங்க. என்ன பண்ணணும், நம்ம 4 வாய் சாப்பிடணும். அப்ப குழந்தைக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்படி வாரம் 1 நாள் 2 நாள் வாழைப்பூவை குழந்தைங்களுக்கு பச்சையா சாப்பிட பழக்கிட்டீங்கன்னா கர்ப்பப்பை நோய் அப்படிங்கிறது வாழ்நாள்ல வராது. இதை செய்தாலே போதுமானது. சரி, இப்ப எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஓவர் ப்ளீடிங் பிச்சு போகுது, 20 நாள் ஆச்சு, மாத்திரை மருந்து சாப்பிட்டும் சரியா போகல, எல்லா டேப்லெட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் நிக்கவே இல்லை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கு வரும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மிக முக்கியமான வைத்திய முறை கொட்டைப்பாக்கு, களிப்பாக்குன்னு சொல்லக்கூடியதை வாயில அடக்கி வச்சுக்க சொன்னேன். வாயில அடக்கி வச்சுட்டா என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது உமிழ்நீர்ல அந்த துவர்ப்பு சுவை போக போக போகவே என்ன ஆகும், ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நின்னு போகும், கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரிதான் இந்த வாழைப்பூ ஜூஸும். அதிக உதிரப்போக்கு போகும்போது அந்த வாழைப்பூவை எவ்வளவு முடியுமோ ஒரு 4-5 சீப்பு அளவுக்கு எடுக்கும். எவ்வளவு அதிகமா உங்களுக்கு தொந்தரவு இருக்கோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 4-5 சீப் எடுத்து மோர் விட்டு ஜூஸ் அடிச்சு அப்படியே குடிக்கணும். ரசிச்சு ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து சுவை நரம்புகள்ல பட்டு அதை உள்ள எடுத்துட்டா அந்த ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆயிடும். எத்தனை முறை சாப்பிடலாம்? தாராளமா 3 முறை ஒரு நாளைக்கு. அதிக உதிரப்போக்கு இருக்கும்போது, கட்டி கட்டியா இருக்கும்போது, எனக்கு யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு மாதவிடாய் சமயத்துல மட்டும் 2-3 முறை வரைக்கும் குடிக்கலாம். கொட்டைப்பாக்கும் வேணுங்கும் போது அடக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணுங்க. சரி, இப்ப எனக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம் கூட எனக்கு ஓவர் ப்ளீடிங் தான் இருக்கு, டயர்டா இருக்கு, ஹீமோகுளோபின் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். துவர்ப்பு சுவை அப்படிங்கிறது ரத்தத்தில் வேலை செய்யக்கூடியது. சோ ரத்த செல்களோட அளவை கூட்டும், ரத்த அளவை கூட்டும். சோ ரத்தத்துல இருக்கக்கூடிய செல்களோட அளவையும் கூட்டும். என்ன செல்கள்லாம் இருக்கு நமக்கு தெரியும். ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீம் ஆட்டின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புரதச்சத்தும் இருக்கு, அதுக்கப்புறம் ரத்த செல்களும் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்கு. இதையும் அதிகப்படுத்தும். இது சேர்றதுனால வரக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையும் கூட்டும், வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையும் கூட்டும், ரத்த தட்டுகள்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கையும் கூட்டும். சோ ரத்த செல்களோட அளவை கூட்டும், ரத்தத்தோட வால்யூம் அளவை கூட்டும். இப்போ எனக்கு ஒரு உடம்புல ஒரு 5 அடி உடம்புல ஒரு 4 லிட்டர் இருக்கணும் அப்படின்னா சில பேருக்கு என்ன ஆயிடும், அதிக உதிரப்பு காரணமா கொஞ்சம் ரத்தத்தினுடைய அளவு குறையும். அப்போ 6 லிட்டர் 1 லிட்டர் குறையுதுன்னா உடனே ரத்தம் ஏத்துவாங்க, அவசியம் இல்லை. இந்த மாதிரி துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளை நீங்க எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரத்தத்தின் அளவும் கூடும். ஹீமோகுளோபின் மட்டும் இல்ல, ரத்த செல்கள் மட்டும் இல்ல, ரத்தத்தினுடைய அளவும் கூடும். வால்யூம் ஆஃப் பிளட்னு சொல்லுவோம், அதை இன்க்ரீஸ் பண்ணும். ரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சோ இது யூட்ரைன் ஃபைப்ராய்டுல வரக்கூடிய சிம்டம்ஸ்க்கான தீர்வு. இதுல இன்னொரு தீர்வு இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னா இதுவும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வைத்திய முறை. அளவுக்கு அதிகமான உதிரப்போக்கோட வலி இருக்குது, அளவுக்கு அதிகமான சூடு இருக்கு, அப்படியே பிசையுது. பெண்கள் சொல்லும்போது கேள்விப்பட்டிருக்கு. மாதவிடாய் சமயத்துல வயிறு அப்படியே உள்ளுக்குள்ள பிசையுது, சாப்பிட முடியல, பேச முடியல, கவனம் பண்ண முடியல, கோபம் வருது, எரிச்சல் வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹார்மோன்ஸ் சூடின் காரணமா அளவுக்கு அதிகமா வேலை செய்யுது. இதுக்கு என்ன பண்ணணும்? சூடை தணிக்கணும். என்ன பண்ணக்கூடாது? சூடை நிறுத்தக்கூடாது, ஃபுல்லா குளிர்ச்சி பண்ணக்கூடாது, தணிக்கணும். தேவைக்கு அதிகமா இருக்கிற சூட்டை மட்டும் குறைக்கணும். ரொம்ப அற்புதமா நம்ம பாட்டிங்க சொன்ன வைத்தியம். விளக்கெண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெயை அடி வயிற்றுல ஃபுல்லா அப்ளை பண்ணு. அவ்வளவுதான், அப்ளை பண்ணிட்டு படுத்தா போதுமானது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வயிற்றுடைய செல்கள் மூலமா ஊடுருவி கர்ப்பப்பை வரைக்கும் போய் அளவுக்கு அதிகமான சூட்டை தணிக்கும். வலி போயிடும், பிசையறது போயிடும். கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம், மசில் கிராம்ப், யூட்ரைன் கிராம்ப்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையிலேயே என்ன இருக்கும், ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் விளக்கெண்ணெய் தடவைனாலே தெரியாது. சரி, எனக்கு அதெல்லாம் இப்போ இல்ல, வேற ஏதாவது சிம்பிளா சொல்லுங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அடி வயிற்று ஈரத்துணி பட்டி. இது இயற்கை மருத்துவ சிகிச்சை. ஒரு காட்டன் துண்டை தண்ணியில நனைச்சுக்கோங்க, பிழிஞ்சுக்கோங்க. அந்த ஈர துண்டை அடி வயிற்றுல ஃபுல்லா தொப்புள் பகுதிக்கு கீழே தொப்புள் பகுதி வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த துண்டை மடிச்சு போட்டுக்கோங்க ஈரத்தோட. ஒரு அரை மணி நேரம் போட்டுருந்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சூடை இது உறிஞ்சிடும். இந்த ஈர பதம் செல்கள் வழியாக வயிற்று தசைகள் வழியாக ஊடுருவி கர்ப்பப்பை வரைக்கும் போகும்போது கிராம்ஸ் விட்டுரும், வலி போயிடும், பிசையறது போயிடும், அளவுக்கு அதிகமான சூடு குறையும். அப்போ ஹார்மோன்ஸ் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். புரியுதுங்களா? இதை பண்ணினா போதும். எனக்கு வந்து நல்ல ஒரு மண் இருக்கு, களிமண்ணோ செம்மண்ணோ புற்று மண்ணோ இருக்குன்னா ஈர மண் பட்டி போடணும். அந்த மண்ணை வந்து நல்லா புட்டு மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கழிச்சு வச்சுக்கோங்க. அந்த மண்ணை வந்து ஒரு காட்டன் துணியில விரிச்சு போட்டு ஒரு பட்டி மாதிரி திருப்பி அதை மடிச்சு கட்டி அப்படியே அடி வயிற்றுல போட்டுட்டு படுத்து. அதாவது வயிற்று மேல டைரக்டா மண்ணு போடுறதுக்கு பதிலா ஒரு துணியில மண்ணை கட்டி அந்த துணியோட மண்ணோட அந்த பட்டி அப்படியே அடி வயிற்றுல போட்டு வச்சுட்டு படுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிட்டா போதுமானது. சரிங்களா? இது போட்டுட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லது, கழிவுகளும் வெளியேறும், அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் கெடுதல்கள் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாம கழிவுகள் தொந்தரவு இல்லாம வெளியேறும். இது ஈர மண் பட்டி. சரிங்களா? ஒரு இயற்கை மருத்துவ மையத்துக்கு போனா இதெல்லாம் தான் பண்ணுவாங்க. சரி, இப்போ உணவு முறைகள் என்ன பண்ணலாம்? கொட்டைப்பாக்கு வாயில வச்சுக்க சொன்னேன், வாழைப்பூ வந்து ஜூஸ் எடுத்து குடிக்க சொன்னேன். இன்னும் நம்மளுடைய மூதாதைகள் ஒரு வைத்திய முறை, பொட்டுக்கடலை சாப்பிடும். என்ன செய்வாங்க அப்படின்னா மாதவிடாய் ஒரு நாள் அப்படி தள்ளி போகணும்னா பொட்டுக்கடலை சாப்பிட சொல்லுவோம். மாதவிடாய் அதிகமா போச்சுனாலும் பொட்டுக்கடலை சாப்பிடும். ரெண்டுமே என்ன பண்ணும், 2 நேரத்திலயுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே. ஒண்ணு வந்து பொட்டுக்கடலை மாவுச்சத்து நிறைந்தது, வறுக்கடலை. சரிங்களா? இதை வந்து நம்ம மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்போது
இந்த புரதம் சேச்சுரேட்டட் புரதம் புரோட்டீன். இது என்ன பண்ணும்னா அதிக உதரப்போக்கு ரத்தப்போக்கை கட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த ஹார்மோன்ஸை போஸ்ட்பான் பண்ணும், தள்ளி போக வைக்கும். அதனாலதான் மாதவிடாயை ஒரு நாள் தள்ளி போறதுக்கு இயற்கை முறையில உணவு மருத்துவமா நம்ம முன்னோர்கள் சொன்னது பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி இரவு உறங்குவதற்கு முன்னாடி அல்லது அடுத்த நாள் காலையில 2 வேளையோ 3 வேளையோ சாப்பிட்டா அடுத்த 24 மணி நேரம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு அதிக உதிரப்போக்கு போகுது, நான் என்ன பண்ணணும்னா பொட்டுக்கடலை 2 வேளை 3 வேளை உணவுக்கு பதிலாகவே ஒரு கைப்பிடி சாப்பிடலாம். சரிங்களா? சரி. இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இரும்பு சத்து குறைவா இருக்கு, ஓவர் ப்ரீடிங் போய் டென்ஷன் வர, நான் உணவா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் மாதுளம் பழத்தை உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற தோலோட சேர்த்து ஜூஸ் அடிச்சு குடிங்க. 1. 2வது அத்திப்பழம், பேரிச்சம்பழம், உலர்ந்த கருப்பு திராட்சை இதுல ஏதாவது ஒண்ணு தண்ணியில ஊற வச்சு மிக்சியில ஜூஸ் அடிச்சு வடிகட்டி குடிங்க. இதெல்லாம் இரும்பு சத்து உள்ளது, கொஞ்சம் ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு நிறைந்தது. இரும்பு சத்து உள்ளதுனால பிராண சக்தி அதிகமா இருக்கும். அதுவும் இயற்கையில நீங்க எதையும் வேக வைக்காம அப்படியே ஜூஸ் அடிச்சு குடிச்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கும், வைட்டல் எனர்ஜி கிடைக்கும், உயிர் சக்தி கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், உயிர் சக்தி கிடைக்கிறதுனால உங்களுக்கு தெம்பு கிடைக்கும். போதும். இதை தவிர கஞ்சியோ சாப்பாடோ சமைச்சது எதுவும் சாப்பிடாம இருந்தா நல்லது. சீக்கிரமா குணம் பெறுவீங்க, எழுந்து உட்காரலாம். சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் மாதவிடாய் காலம்னாலே ஓய்வெடுங்க. நம்ம சொன்னோமா, ஏற்கனவே ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது, அப்போ இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக மத்த வேலைகளை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு ஓய்வெடுக்க சொன்னோம். அப்படித்தானே முன்னைய காலத்துல இருந்தோம். நமக்கெல்லாம் தனியா ஒரு ரூம் கொடுத்துருவாங்க, ஒரு பிளேட் கொடுத்துருவாங்க, டம்ளர் கொடுத்துருவாங்க, ஒரு பாய் தலைகாணி கொடுத்து நல்லா ஓய்வெடுக்க சொன்னாங்க. உடனே நம்ம என்ன நினைச்சிட்டோம், தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க, பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் எல்லாரும் அப்படியே வித்தியாசமா பாக்குற மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னு ஆணுக்கு பெண் சமம்னு உருட்டி கட்டிட்டு வெளியில வந்தோம், வேலை செஞ்சோம், எல்லா வேலையும் பண்ணோமா. அதுலதான் வந்தது பிரச்சனை. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலையை தொந்தரவு கொடுக்கும் போது நமக்கு வந்த பிரச்சனை தான் கர்ப்பப்பையில நீர் கட்டி வந்துச்சு, கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு கட்டி வந்துச்சு, ரத்த கட்டி வந்துச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் கேன்சர் கட்டி வந்துச்சு, கர்ப்பப்பை இறங்கி போச்சு, எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போச்சு, கர்ப்பப்பை வீக்கமாயி, எல்லாத்துக்கும் காரணம் முன்னோர்கள் சொன்னதை தூக்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் பார்த்தீங்களா, அதனுடைய விளைவுதான். சோ இப்பவும் இனிமேலும் கூட அட்லீஸ்ட் நான் எப்பவும் சொல்ற மாதிரி மாதவிடாயின் முதல் நாளாவது எந்த வேலைகளை அளவுக்கு அதிகமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியிருக்கோமோ அதை தவிர்த்துட்டு அவசியமா நான் செஞ்சே ஆகணுங்கிற வேலையை மட்டும், பெண்கள் கையில தானே இருக்கு வேலைகள்லாம், நீங்க தானே நிர்வாகம் பண்றீங்க, உங்க வேலைகள் உங்க கட்டுப்பாட்டுல. நான் இன்னைக்கு இந்த வேலையை தான் செய்ய போறேன், இது இல்லாம இன்னைக்கு நாள் ஓடாது அப்படின்னா சமைக்கிற வேலை மட்டும்தான். அதையும் முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து காய்கறி கழுவுறதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சு திரும்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா வீட்டுல யாராவது இருக்காங்கன்னா சமைக்க பழக்கணும். அப்படி ஒரு மாதத்துல ஒரு நாளாவது நீங்க மாதவிடாய் சமயத்துல முதல் நாளாவது ஓய்வு எடுத்தீங்கன்னா கர்ப்பப்பைய ஓரளவுக்காவது காப்பாத்திக்கிட்டு இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம. இல்லைன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். சோ இனிமேலாவது பழங்க காற்றோட்டமான உடை. இன்னொன்னு கடந்த முறை சொல்ல விட்டு போன ஒரு விஷயம், அது கர்ப்பப்பையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இல்ல பிரச்சனைகளே வரக்கூடாது, நான் ஆரோக்கியமான கர்ப்பப்பையோட ஆயுள் முழுக்க இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பேடுன்னு சொல்றது, ஏற்கனவே நான் பேண்டிஸ் பத்தி சொல்லியிருக்கேன், இந்த ஜட்டி பேண்டிஸ்ங்கிறத பெண்கள் உபயோகப்படுத்தவே கூடாது. இதுல இன்னும் ஒண்ணு முக்கியமானது பேடு. ஏன்னா ஜட்டிக்குள்ள என்ன பண்றது, பேடு வைக்கிறது, இது இன்னும் மோசம். இத கட்டாயமா பெண்கள் தவிர்க்கணும். ஏன்னா பேண்டிஸே காத்து போகாது, எலாஸ்டிக் இருக்கு, அந்த இடத்துல 2 கால்களுக்கு இடையில போக வேண்டிய காற்றோட்டத்தை தடுக்குது, இறுக்கமா இருக்குது. இதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய காற்று வெளியில, உள்ள இருக்கிற சூடு வெளியில போகாது, வெளியில இருக்கிற காற்றோட்டம் உள்ள போகாது. அப்போ இந்த அளவுக்கு அதிகமான சூடு என்ன பண்ணும், நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹார்மோன்ஸை தூண்டிவிடும். ஹார்மோன்ஸை தூண்டி விடும் பொழுது 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாதவிடாய் 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்துவிடும். 7 நாள்ல கருப்பையில முட்டை வளரும், 7 நாள்ல மெச்சூரிட்டி ஆகும், அடுத்த 7 நாள்ல வெயிட் பண்ணும், அடுத்த 7 நாள்ல கழிவா வெளியேறும் இல்லைங்களா? இப்போ இதை நீங்க 28 நாள் நடக்க வேண்டியதை சாதாரணமா காற்றோட்டமான உடை உடுத்தும் போது நடக்கும். நீங்க எப்போ உங்க இறுக்கம் கொடுத்து நைலான் ட்ரெஸ், பாலிஸ்டர் ட்ரெஸ், நைலான் பெல்ட் உள்ள பேண்டிஸ், அப்புறம் லெகின்ஸ், ஜீன்ஸ்னு உள்ள இருக்கிற சூடு வெளியில போகாம, வெளியில இருக்கிற காற்று உள்ள போகாம, இறுக்கம் கொடுத்து ரத்த ஓட்டம் போக விடாம, பிராண ஓட்டம் போக விடாம உங்களுடைய உடை மாற்றம் நீங்க செய்யும் பொழுது கட்டாயமாக ஹார்மோன்ஸ் தூண்டி விட்டு
28 நாளைக்கு ஒரு முறை வர வேண்டிய மாதவிடாய் மாதத்தில் 2 முறை வருகிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த சூடுதான், இந்த ரத்த ஓட்ட குறைபாடு தான், இந்த பிராண ஓட்ட குறைபாடு தான். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப எனக்கு மாதவிடாய் வந்தாச்சு, அதிக உதிரப்போக்கு வருது, அதுக்கு இதுதான் தீர்வு. காற்றோட்டமான உடை. பேடுங்கிறது அது ஹெர்பல்ல இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. முதல்ல ஹெர்பல் நாப்கின்ங்கிறது தவறு. இதை செய்யறவங்களும் புரிஞ்சுக்கணும். காரணம், நம்ம ஹெர்பல்னு சொல்லக்கூடிய மூலிகைகளுடைய தன்மை நிச்சயமா அதனுடைய பலனை கொடுத்தே தீரும். உதாரணத்துக்கு துளசி, அடுத்தது வேப்பிலை. இது இரண்டுமே இயற்கை கருத்தடை மூலிகைகள். துளசிய அளவுக்கு அதிகமா பெண் குழந்தைகள் சாப்பிடக்கூடாது, ஆண் குழந்தைகளும் சாப்பிடக்கூடாது. வேப்ப இலையை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. இது ரெண்டுமே இயற்கை கருத்தடை. மூதாதையர்கள் வேப்ப எண்ணெயை பயன்படுத்தி தான் அந்த காலத்துல கருத்தடை பண்ணிக்கிட்டாங்க. அந்த அதாவது இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மற்ற நாப்கின்ஸ் ஆகட்டும் அல்லது காண்டம்ஸுக்கு பதிலா அன்னைக்கு அவங்க பயன்படுத்தாது இந்த வேப்ப எண்ணெய் தான். உள்ள குடிப்பாங்க, அப்ளை பண்ணிப்பாங்க, கருத்தடையாக பயன்படுத்தி. துளசியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த உயிரணுக்கள் செயலிழந்து போகும். அப்போ அது இயற்கை கருத்தடை. இப்போ இதே மூலிகைகளை பயன்படுத்தி இது நல்ல வாசனையா இருக்கும், நான் மூலிகையினுடைய பொடியை வச்சுதான் நான் நாப்கின் பண்றேன்னு சொல்லி இந்த பொடிகளை அதுல கலந்து வச்சு நாப்கின் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாசனை, இதனுடைய சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்று அந்த கர்ப்பப்பை வாழ்வில உள்ள போகும்பொழுது கருத்தடையாக மாறும். ஏற்கனவே ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சூடு அளவுக்கு அதிகம். இதுல நீங்க இந்த துளசியோ வேப்பிலையோ மற்ற மூலிகைகளையோ கலக்கும் பொழுது அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி நின்னு போகும், மாதவிடாய் நின்னு போகும். அல்லது அவங்க கருக்குழாயில கருமுட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்பொழுது கரு தடையாகும், கரு உற்பத்தி ஆகாது. அப்போ இன்ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை வரும். புரியுதுங்களா எவ்வளவு பெரிய பக்க விளைவுகள்னான்னு? அதனால சாதாரண பழைய துணியை லங்கோடு அல்லது கோவணமாக்கி கட்டுவதுதான் ஆரோக்கியமான சிறப்பான ஒரு வழி. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி, நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி வருடம் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்ப்பப்பையை பலமா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய இந்த உடைதான் முக்கிய காரணம். புரியுதுங்களா? அதனால தயவு செஞ்சு உடையில ரொம்ப கவனம் வைங்க. அடுத்தது மிக முக்கியமானது, பல பெண்களும் பெண் குழந்தைகளும் இந்த கர்ப்பப்பையால் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் உணவு முறையும் கூட. இந்த விதை இல்லாத திராட்சை பழங்கள், விதை இல்லாத பழ வகைகள், பப்பாளி பழம் வந்தாச்சு, நம்ம தர்பூசணி வந்தாச்சு, திராட்சை வந்தாச்சு, இதுல எல்லாமே விதைகளே கிடையாது. இப்ப வர்றதுல இருந்து மாதுளம்பழமே பாத்தீங்கன்னா ரத்த கலர்ல வருது, அப்படி கிடையாது. லைட் ரோஸ் கலர்ல வந்தா அது நாட்டு மார்க்கெட். சோ இதெல்லாம் என்னது? மரபணு மாற்றப்பட்டவைகள், விதை இல்லாதவைகள். இத பல இயற்கை ஆர்வலர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விதை இல்லாதவைகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு விதை வராது, இருக்காது, செயலிழந்து போகும். என்னது? ஒண்ணு, பெண்ணாக இருந்தால் கரு முட்டையே உருவாகாது, பெண் மலட்டுத்தன்மை அப்பவே வந்துடும். ஆணுக்கு ஆண் மலட்டுத்தன்மை வரும், உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாது. தேவையா? காசு கொடுத்து வாங்கி கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டு நாம ஆணாவோ பெண்ணாவோ இல்லாமல் போயிடுவோம். அப்படின்னா அதை சாப்பிடணுமா? தயவு செய்து பெற்றோர்கள் கவனத்துல வச்சு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் யாருமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட உகந்தது கிடையாது, மரபணு மாற்றப்பட்டது. அடுத்தது விதை இல்லாதது. சாப்பிட டேஸ்டா தான் இருக்கும், கெடுதல் எல்லாமே நாக்குல வச்சு ஊறும், கெடுதல் எல்லாமே சுவை நரம்புகளை தூண்டும், நல்லா தான் இருக்கும், ஆனா அது கெடுதல். அதனால தயவு செய்து அதை சாப்பிடக்கூடாது. அடுத்தது பிராய்லர் கோழி, அது உருவாக்கப்படுவது, இயற்கையில் உருவாவது கிடையாது. இன்ஜெக்ஷனை போட்டு 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 அதனுடைய உடல் தசைகளுடைய எடையை கூட்டுவாங்க. வாரம் ஒரு இன்ஜெக்ஷன் போடாம அந்த கோழி வாழவே வாழாது. வெள்ளை நிறத்துல, இயற்கைக்கு மாறான ஒரு நிறத்துல அதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கெடுதல். இன்னும் குறிப்பாக ஹார்மோன் இன்ஜெக்ஷன் மட்டுமே அதுக்கு போட்டு வளர்த்தாங்க. அதனாலதான் 2 வாரம் 3 வாரத்துல அந்த கோழியினுடைய எடை 2 கிலோ 3 கிலோ கூடி போகும். இது இயற்கைக்கு மாறானது தானே. உங்க குழந்தையினுடைய எடையை 2 கிலோ 3 கிலோ வாரத்துல ஏத்துங்க பார்க்கலாம், முடியுமா? எவ்வளவுதான் தாய்ப்பால் கொடுத்தாலும், எவ்வளவுதான் தேங்காய் பால் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நல்ல கொழுப்பு உள்ள உணவுகளை கொடுத்தாலும் நமக்கு எடை கூடுமா? இல்ல அந்த கோழிக்கே கூட, நாட்டு கோழிகளுக்கு எங்க அந்த மாதிரி தீவனம் போட்டு பார்க்கலாம், எடை கூடிடுமா? கூடவே கூடாது. 60 நாள் 90 நாள் அந்த கோழியினுடைய எடை 2 கிலோக்கு மேல ஏறவே ஏறாது.
நல்லா ஓடி ஆடி சுதந்திரமா மேய்ஞ்சக்கூடிய அந்த நாட்டுக்கோழிக்கு அந்த நிலையும் போது நீங்க உருவாக்குற கோழிக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனாலதான் அந்த எடை கூடுது. இப்ப இந்த எடை கூடு வரக்கூடிய அந்த கோழியை நீங்க கொண்டு போய் நிறைய கடைகள்ல பாருங்க அப்படி நிக்க வச்சிருப்பாங்க, படுத்துரும். அந்த இடத்த விட்டு நகரவே நகராது. நீங்க அதுக்கு முன்னாடி கம்பு, கேழ்வரகு, சோளம் எதையாவது சாப்பிட தெரியாது. ஏன்னா அது சாப்பிட்டது எல்லாமே என்ன அப்படின்னா உணவை உருவாக்கி அதுக்கு அந்த ஃபார்ம்ல கொடுப்பாங்க. அதுக்கு தானியங்கள் சாப்பிடணும்னு தெரியவே தெரியாது. அடிப்படை அறிவே கிடையாது. இயற்கைக்கு மாறானது. அதே நாட்டுக்கோழி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட ஏதாவது களைஞ்சிட்டு இருக்கும்போது கூட அரிசி அப்படி தூக்கி போட்டுனா வந்து டொப்புன்னு கொத்திட்டு போயிடும். அதுக்கு தெரியும். அதான் இயற்கை. இப்ப தயவு செய்து பிராய்லர் கோழியை சாப்பிடாதீங்க. அதாவது நகரக்கூட முடியாது. ஆள் நல்லா பல்கியா இருக்கும். ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்படாது. அதை சாப்பிட்டா நம்ம எப்படி இருப்போம்? நம்மளும் அப்படிதான் இருப்போம். இயற்கைக்கு மாறான வளர்ச்சி, உடல் வளர்ச்சி இருக்கும். நல்லா புசு புசு புசுன்னு புஷ்டி ஆகும். பாக்குறதுக்கு கொழு கொழு கொழுன்னு இருக்கும் பொம்பளை புள்ள. ஆனா வயசுக்கு வர்றது பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 வயசுலயே வயசுக்கு வந்துடும். பிராய்லர் கோழி சாப்பிடுற குழந்தைங்க தான் இன்னைக்கு 97% மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் படி 97% உணவுதான் காரணம். இந்த குழந்தைங்க 6 வயசுல இப்ப வயசுக்கு வந்துருது. 1வது சேர்க்க போற குழந்தை வயசுக்கு வருதுன்னா காரணம் என்ன? நீங்க கொடுக்கக்கூடிய உணவு. பிராய்லர் கோழி கொடுக்குறீங்க, பச்சை திராட்சை, விதை இல்லாத திராட்சை கொடுக்குறீங்க, பப்பாளி பழத்துல விதை இல்ல கொடுக்குறீங்க. தைரியமா கொடுக்கவே கூடாது. பிறக்கும் போதே குழந்தைக்கு நம்ம என்ன பண்றோம்னா பேம்பர்ஸ், டயப்பர்னு வைக்கிறோம். அங்கேயே முடிஞ்சு போகுது. அங்கேயே சூடு அதிகமாகி குழந்தையினுடைய கருப்பை வழியா உள்ள போகும். பெண்ணுடைய ஆணினுடைய உறுப்புகள் வழியா உள்ள போகும்போது சூடு திரும்பவும் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாம போயிடும். பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாம போகும். பிறந்த உடனே நீங்க தான் பண்றீங்க. காசு கொடுத்து வாங்கி பிள்ளைக்கு சூனியம் வைக்கிறீங்க. அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புள்ள ஆண் மலட்டுத்தன்மை ஆயிட்டா, பெண் மலட்டுத்தன்மை வந்துச்சுன்னு வருத்தமே படாதீங்க. இன்றைக்கே தீர்மானம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேம்பர்ஸ், டயப்பர்ல இருந்து ஆரம்பிக்குது தொந்தரவு. எதிர்காலத்துல குழந்தை சந்ததியே இல்லாமல் போவதற்கு இப்பவே வைக்கக்கூடிய அந்த பேம்பர்ஸ், டயப்பர்ஸும் ஒரு காரணம். அதற்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய அந்த மென்சஸ் பேட், கேர்ஃப்ரீ, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே மூலிகை பேட் வரைக்குமே பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். துணி தான் பெஸ்ட். குழந்தையாக பிறந்தால் துணியை தான் இடுப்புல கட்டி விடணும். அதுக்கப்புறம் மாதவிடாய் காலங்கள்ல துணியை தான் கோவணமா லங்கோடா கட்டணும். அதனால தயவு செய்து மாதவிடாய் பஞ்சுங்கிற பேடஸை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மிக மோசமான பக்க விளைவை தரும். கர்ப்ப வாயில புற்றுநோய் வருவதற்கும் காரணம் அதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் வெளிப்படையாக விற்பனை ஆயிட்டு இருக்குதுன்னு சொன்னா நமக்கு பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இனி சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு பண்றாங்க. அதனால தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். கெடுதல் அது உடம்புக்கு. அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வந்தா எப்படி சொல்லுவீங்க? எப்படி தெரியும் உங்களுக்கு? கோபம் வரும், எரிச்சல் வரும், அங்க புண்ணு வரும், வெளியில காமிக்க முடியாது, அவஸ்தைப்படுவீங்க. சோ தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அதனால பேடுங்கிறது வலுத்திட்டு போட வேண்டிய விஷயம். மாதவிடாயில என்ன தொந்தரவு வந்தாலும் சரிங்களா? அடுத்த மிக முக்கியமானது, இப்போ நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒண்ணு இடுப்பு வலி. அது மாதவிடாய் சீக்கிரமா வந்தாலும் வரும், ரொம்ப நாளைக்கு வந்தாலும் வரும், இல்ல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அப்போல்லாம் பாத்தீங்கன்னா மாதவிடாய் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. எல்லா நாளும் போல அந்த நாளும் சௌகரியமா இருப்பாங்க. ஒரு 3 நாள் தள்ளி இருக்கிறது மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்போ என்ன இருக்கும்? எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. இப்போ மாதவிடாயினாலே என்கிட்ட ஒரு பெண் பிள்ளை நான் வகுப்பெடுக்கும் போது சொல்றாங்க, எல்லாருக்கும் மாதிரி அந்த டைம்ல கொஞ்சம் வலிக்கும். அது என்ன எல்லாருக்கும் மாதிரி? இது என்ன ரெக்கார்டடா? அப்படி கிடையவே கிடையாதுங்க. எல்லாருக்கும் மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப பெண்கள் யாருமே இயல்பா இல்லைன்னா ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். அவங்க மனசுக்குள்ள ஒரு ரெக்கார்டு, எங்க அம்மாவுக்கும் மாதவிடாய் சமயத்துல வலிக்கும்னு சொன்னாங்க. அப்படிதான் எனக்கும் கொஞ்சமா வலிக்கும், அவ்வளவுதான். ஒரு 3 நாள் முன்னாடி 3 நாள் அப்புறம் வலிக்கும். அப்புறம் மார்பகெல்லாம் கனத்து போகும், ஊசியில வச்சு குத்துற மாதிரி இருக்கும், தொடையெல்லாம் கனமா இருக்கும், வலிக்கும். இது மாதவிடாய்க்கான அறிகுறிகள் கிடையாது. மாதவிடாய் கழிவுகள் வெளியேற அளவுக்கு உங்க கர்ப்பப்பைக்கும் உங்களுடைய இடுப்பு எலும்புக்கும் உங்களுடைய சிறுநீரகத்துக்கும் பலம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, வாரம் ஒரு நாள் எண்ணெய் குளியல் கட்டாயம் பண்ண சொன்னோம். இப்போ மாதவிடாய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வாரம் ஒரு முறை குளிக்க முடியலன்னா பரவாயில்ல, கட்டாயமாக மாதம் ஒரு முறை மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெயை தடவி சூரிய ஒளி படும்படியுமா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்துட்டு வெந்நீர் வச்சு சீவக்காய் பொடி அரப்பு தூள் தேய்ச்சி குளிச்சிடும். இந்த 3 நாட்கள் மாதவிடாய் கழிவுகள் அல்லது 15 நாட்கள் மாதவிடாய் கழிவுகள் வெளியில போச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட
எவ்வளவு சூடு உடம்புல உற்பத்தி ஆகும். அத்தனை சூடையும் தணிக்கணுமா வேண்டாமா? அதே சூடு கண்டினியூ ஆயிட்டே இருந்தா பாடியில உங்க அட்ரினலின் அப்படிங்கிற சுரப்பி, அட்ரினல் கிளாண்ட் இல்லையா, அந்த நாளமில்லா சுரப்பி சூடு அதிகமாகி உங்களுக்கு என்ன பண்ணும், கர்ப்பப்பையை பலத்தை குறைக்கும். கர்ப்பப்பை பலம் குறைஞ்சிருச்சுன்னா கர்ப்பப்பையில இருந்து சக்தி கிடைக்கக்கூடிய பெற்று வாழக்கூடிய நம்முடைய கால்கள் இருக்கு இல்லையா, தொடை இருக்கு இல்லையா, பலவீனமாயிடும். இதனாலதான் முட்டி வலி வருது. மாதவிடாய் சமயத்துல முட்டி எல்லாம் வலிக்குது, கரன்னு சவுண்டு கேக்குது. மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் வலிக்குது. காரணம் என்ன? எலும்புகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் டியையும் எலும்புகள்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தையும் கர்ப்பப்பை எடுத்து தன்னை பலப்படுத்திக்க முயற்சி பண்ணுது. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. அதனாலதான் உங்களுக்கு முட்டு வலி வருது. அதனாலதான் முட்டி தேய்மானம் வருது. மாதவிடாய் நிற்கும் பொழுது முட்டி வலி, முட்டு தேய்மானம் பர்மனன்ட் ஆகிறதுக்கு தான் காரணம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்கன்னா மாதவிடாய்க்கு முடிந்ததுக்கு அப்புறம் சூடு கம்மியாகும். இந்த கால்சியம் திரும்பியும் லாக் ஆயிடும் உங்களோட முட்டிக்கு தேவையானது. அல்லது குறைஞ்சு போனதை திரும்பியும் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். எதன் மூலமா? எண்ணெய் குளியல் மூலமா. எண்ணெய் குளியல்ல எப்படி சுண்ணாம்பு சத்து கிடைக்குது? எள் எண்ணெய் தானே நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க. அந்த எள் எண்ணெயில் உங்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டக்கூடிய என்சைமும் அதுல இருக்கு. சுண்ணாம்பு சத்து டைரக்டா கிடைக்குது. எள்ளுல அவ்வளவு சுண்ணாம்பு சத்து. அதனாலதான் நம்ம சொல்றோம் எள் எண்ணெயை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, முட்டி வலிக்கு தேய்ச்சிக்கோங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றோம். சோ சுண்ணாம்பு சத்தை நீங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே நீங்க சுண்ணாம்பு சத்தை பெற முடியும். முடிந்தால் மாதம் ஒரு முறை, அந்த ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க. ஆனா நல்லது வாரம் ஒரு நாள் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டீங்கன்னா முட்டு வலி, இடுப்பு வலி வராது. மாதவிடாய் காலத்துல தொந்தரவுகள் வராது. சூடு தனியும், கர்ப்பப்பை பலப்படும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சிறப்பா வரும். காலம் முழுக்க ஆரோக்கியமா இருப்பீங்க. 49 வயதுல மாதவிடாய் நிக்கணும். அதுதான் மெனோபாசல் டைம். 1 or 2 இயர்ஸ் வந்து முன்ன பின்ன போகலாம். இப்பெல்லாம் 35 வயசுல, நான் கடந்த முறை வகுப்புல சொன்ன மாதிரி 10 வயசுல வயசுக்கு வர்றாங்க, 15 வயசுல மெனோபாஸ் வந்துருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை கேசஸ் பாக்குறோம் தெரியுங்களா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போறோம். இது மாதிரி சூழல்லாம் நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம அறிவுக்கு தெரியும். நான் சொல்றது தெரியாதது இல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்றேன். இதெல்லாம் இந்த பிரச்சனையை கொடுக்கும், இதெல்லாம் உங்களை சரி பண்ணும், உங்களை பாதுகாத்துக்கோங்கன்னு உங்களை தூண்டி விடுறேன். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்றேன் உங்களுடைய தாட்டை. அவ்வளவுதான். சோ புரிதலை ஏற்படுத்துறேன். புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பிரச்சனை சால்வ் ஆயிடும். தெளிவு பெறணும். அவ்வளவு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைக்கு எடுத்த இந்த தலைப்புல கர்ப்பப்பை கட்டி சம்பந்தப்பட்ட ஃபைப்ராய்டு, யூட்ரன் ஃபைப்ராய்டு, ரத்த திட்டுகள், ரத்த கட்டிகள், இதுக்கு நம்ம தீர்வு சொல்லியிருக்கோம். இதுல நம்ம கடந்த முறையும் சொன்னோம். நீர்த்தாரா பத்தி அது ஒரு பெரிய டாபிக், அது கடைசியில சொல்லித்தரேன். இயற்கை மருத்துவ தீர்வுகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நீர்த்தாரா பத்தி அடுத்த வாரமே நான் சொல்லி கொடுத்துறேன். சோ ஒவ்வொரு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீர்த்தாரா, கர்ப்பவாய் சுத்தி சிகிச்சை முறைக்கு இயற்கை மருத்துவ சிகிச்சை, இதை வந்து நீங்களே பண்ணிக்க முடியும். நான் சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கு சொல்லி கொடுத்ததுல சந்தேகம் இருக்குன்னா எனக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்குங்க. 15 நிமிடம் தொடர்பு கொள்ளலாம். ஆமா, நீங்க அன்மியூட் பண்ணீங்கம்மா, மியூட் ஆயிடுச்சு. ஓகே. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஆமா, இது இப்ப இன்னைக்கு அமாவாசை நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாங்களா? இல்லைங்க, தீபாவளிக்கு மட்டும்தான் இந்த அமாவாசை நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. மற்ற அமாவாசையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஓகே. வணக்கம்மா, நான் சென்னையில இருந்து மோனா பேசுறேன். வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்போ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு வெள்ளிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்துறோம். அப்ப வந்து இந்த வேப்பங்கொழுந்து, சுக்கு, மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி அந்த சாறு எடுத்து கொடுக்குறோம், வயித்துல பூச்சி வரக்கூடாதுன்ட்டு. அது தொடர்ச்சி அந்த வேப்பலை வைக்கலாமா? அதெல்லாம் இல்ல வைக்க கூடாதுங்களா? இல்ல வைக்கலாங்க. ஒரு 2 பீஸ் எல்லாம் வைக்கிறதுனால ஒரு கெடுதலும் கிடையாது. அது வந்து விஷ முறிவும் கூட. பூச்சிகளை மட்டும் இல்ல, விஷத்தை முறிக்கும். அது நீங்க வந்து மற்றதோட சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய மருத்துவ குணம் மட்டும் இருக்கும், பக்க விளைவுகள் ஏற்படுத்தாது. தைரியமா பண்ணலாம். இது நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். இதுல எந்த கெடுதலும் இல்ல, தைரியமா பண்ணலாம். நன்றி. நன்றி.
மேம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மெனோபாஸ் நின்னுட்டு பிறகு நம்ம எதுவும் செக் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? இல்லைங்கம்மா, அவசியம் இல்லைங்கம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். திரும்ப போய் செக் பண்ண வேண்டிய அவசியம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நடந்துக்கிறேன். சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. சாலினி பேசுறேன். சொல்லுங்கம்மா. நீங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்றீங்க. இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா கேட்டாங்க. வேப்பிலை அது கூட சேர்த்து என்ன மருந்து குடுக்கலாம்னு சொன்னாங்க? இல்லம்மா, மிளகு கலந்துப்பாங்க, ஆ. வேப்ப ஈர்க்கு அல்லது வேப்பம் கொழுந்து கலந்துப்பாங்க, மிளகு, சீரகம், குப்பைமேனி எல்லாம் ம். இது எல்லாத்தையும் அரைச்சி வந்து குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கொஞ்சம் உள்ள கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா வயித்துல கூடிய பூச்சிகள், கீரி பூச்சிகள் எல்லாம் வெளியேறதுக்காகவும், அண்ட் மிளகு எல்லாம் சேர்க்கும் போது ஏதாவது பாய்சனஸ் உள்ள இருந்தாலும் அப்பப்ப டீடாக்ஸ் பண்றதுக்காக முன்காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நடைமுறையில. அது பண்ணலாம். இப்போ உங்க அத்தை கூட பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. கேட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் பாரம்பரியமா நம்மளுடைய மூதாதையர்கள் செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள தொடர்ந்து பண்ணுங்க. அதான் நம்மள எல்லாரையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். முடிஞ்சா சரிம்மா. அந்த மாதிரி விஷயங்கள எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்லது. சரிம்மா. நன்றி. நன்றி. வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த பிசிஓடி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து 10 நாள் 5 நாள் பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருது. அதுக்கு என்ன செய்யணும் மேம்? கடந்த வகுப்பு நீங்க அட்டன் பண்ணலையோ? அட்டன் பண்ணோம். நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளியல்னு சொன்னீங்க. அந்த வாழைக்கு ம். அட்டன் பண்ணோம். அதுல ஆமா. ஒரு அதுல 2 சொன்னோம்மா. ஒண்ணு வந்து பூங்கார் அரிசி கஞ்சியை உணவுக்கு பதிலாக ஒரு வேளை கஞ்சியா குடுக்க சொன்னோம். பூங்கார் சரி அரிசி 1. 2வது கடற்சிக்காய் சூரணம் 100 கிராம், 25 கிராம் மிளகுத்தூள் 2யும் கலந்து காலையில 1/2 டீஸ்பூன் தேன்ல, நைட் 1/2 டீஸ்பூன் தேன்ல. இப்படி ஒரு 2 மாதங்கள் குடுக்க சொல்லியிருக்கேன். ஒருவேளை பிசிஓடி ரிப்போர்ட் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புங்க. என்ன சைஸ்ன்னு பார்த்துட்டு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இத மருந்து எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். சரிங்களா? சரி. சரி, நன்றி. வணக்கம்மா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேம்மா. ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. இதுல வந்து ஐயா என்னன்னம்மா, இப்போ ம், நான் வந்து கிராமத்துல விவசாயம் பண்றேம்மா. நான் ஒரு ஆள் தான் விதையுள்ள பப்பாளி விவசாயம் பண்றேம்மா. மீதி சந்தோஷம். இங்கேயே கிராமத்திலேயே இப்படி சூழல் இருக்குன்னா இந்த ம், விதை இல்லாத பப்பாளி தாம்மா பயிர் வைக்கிறாங்க. ஏன்னா காய் நிறைய வைக்குது. அதனால மாநகரங்கள்ல படுமோசம். இங்க இந்த திமிரின்ற ஊர்ல 2 ம், பேர் தான் நாங்க விதையுள்ள பப்பாளி கொடுக்குறோம். மீதி கடைகள் பழக்கடையில விதை இல்லாதான் இருக்கு. அதுக்கு எதனா சரிங்க. ஒரு மாற்று சொல்லுமா? ஏன்னா மாநகரங்கள்ல கண்டிப்பா வந்து கிடைக்காது. அதே மாதிரி மாநகரங்கள்ல இருக்கிற எண்ணெய்கள் நெல்லெண்ணெய் ஃபுல்லா ம், நெல்லெண்ணெயே கிடையாது. ஸ்டிக்கர் தாங்க இது. ஏன்னா அங்க ஆமாங்க. எள்ளு நாங்க 3 பேர் தான் பயிர் வைக்கிறோம். அது ம், எங்க ஊருக்கே பத்த மாட்டேங்குது அந்த எண்ணெய். எங்க சொந்தக்காரங்களே பிச்சு பிடிங்கிடுறாங்க. அதனால இதுக்கு கண்டிப்பாங்க. எதனா ஒரு ஆல்டர்னேட் வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க பயன்படுத்தும் போது ரிசல்ட் காட்டணும். எல்லாமே கண்டிப்பா. மேல ஸ்டிக்கர் பேர் தான் இருக்கவன்னா உள்ள அந்த எண்ணெய் கிடையாது. வேற எண்ணெய் அது. ம், நான் எண்ணெய் பிசினஸா விட்டுட்டேன் அதனால. சரிங்க. அதனால வந்து பப்பாளியும் மாநகரங்கள்ல கம்ப்ளீட்டாவே வந்து விதை இல்லாத பப்பாளி தாம்மா இருக்கு. கம்ப்ளீட்டாவே ம், இருக்கு. எல்லா கடைகள்லயே ஆமாங்க. தான். ம், அதுக்கு மாற்று மாதிரி எதுனா மக்களுக்கு உங்களால முடிந்தா இந்த நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சியில் கூட ஒரு வழிகாட்டுங்கம்மா. வேற மாதிரி கொஞ்சம். ஏன்னா கிடைக்கல அவங்களுக்கு. கிடைச்சா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும். விதை கண்டிப்பா, இல்லாதான் கண்டிப்பா. பயிர் வைக்கிறாங்க. இப்ப ம், நான் வந்து பாத்தீங்கன்னா எள்ளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், பப்பாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எது எதையும் இவங்க ஹைபிரிட் பண்றாங்களோ அதுக்கு ம். வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பசி உணவு படைப்பு ஆசிரமம் திறப்பு விழா இந்த மாசம் 16ஆம் தேதி பண்ணிட்டேன். ஓ, இங்க வந்து சந்தோஷம். விவசாயிகளுக்கு வந்து வழிகாட்டுதல். இங்க என்ன அப்படின்னா ம், விவசாயிகளுக்கு வச்சு வழிகாட்டுதல் 2 தான். பசி உணவு உன்னை காப்பாத்தும். உன் பசியும் உன் தட்டுல இருக்கிற உணவும் காப்பாத்து. நீ ஹைபிரிட் உணவு சாப்பிட்டு உலகத்துல எந்த கடவுளை வணங்கினாலும் காப்பாற்ற முடியாது. ம். ஏன்னா அது கண்டிப்பா. வெறும் உயிரோட்டம் இல்லாத உணவு. நிச்சயமா. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மாதிரி ஒரு மெசேஜ் அடுத்த நிகழ்ச்சியோட கொடுங்கம்மா. ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா கேள்வி கேட்கும் போது தான் கண்டிப்பா. உங்களுக்கு அதுல ஒரு இல்ல, பதில் வரும் அதுக்காக. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நன்றி ஐயா. எல்லாரையுமேமா இப்ப என் நிலத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை கத்து கொடுக்குறேன். வந்ததும் ஆணு கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் கரும்பு கொடுக்குறேன். ம், ஜூஸ் போட்டு யார் யாரு நீங்க வந்து கரும்பை ஜூஸ்ல போட்டு குடிக்கிறீங்களோ கண்டிப்பா குழந்தை பிறக்காது. பல்லுல கட்டி சாப்பிட்டாதான் பல்லு வேலை செய்யும். பல்லுல இருக்கிற வெப்பம் தான் குழந்தை பிறக்க வைக்கும். ஆண் தன்மையானது அது. நாக்கு பெண் தன்மை. பல்லு ஆண் தன்மை, நாக்கு பெண் தன்மை. கரும்பு யாரு சாப்பிடுறாங்களோ கடிச்சு பல்லால கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இப்ப இது நான் சொல்லி கொடுத்துன்னு வரேன் மக்களுக்கு. அதனால அது ஒரு சந்தோஷம். பதிவும் வச்சுக்கமா. பல்ல நிச்சயமா. கொடுத்தா பல்லு வேலை செய்யணும், மிஷின் வேலை செஞ்சுங்குது. இவ்வளவு சோம்பேறியா இருந்தா எப்படிமா குழந்தை பிறக்கும்? இவ்வளவு சரி. சோம்பேறித்தனம் தேவையா? பல்லு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு பல்லுக்கே வேலை கொடுக்க மாட்டேன்டாம்பா இவனு. ம். அதுக்கு சொல்றேன், காமெடியா சொல்றேன் நானு. இல்ல, அதம்மா கண்டிப்பாங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. சரிதான். நன்றி ஐயா, நன்றி.
அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா, நான் சொல்லுங்க. சத்யநாராயணி பேசுறேங்கம்மா. நல்லா சத்யாம்மா, இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாம் நலமா? நலம்மா. சொல்லுங்க. அம்மா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது வீக்கா இருந்தா வீக்கா இருக்கிறதுனால தான் சீக்கிரமா பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு ம், சொன்னாங்க. ம். அத வந்துட்டு இப்ப கிட்னி எல்லாத்தையுமே பலப்படுத்தணும்னா இந்த எண்ணெய் குளியல் மட்டுமே போதுமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? இல்லம்மா, இப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டு வரும்பொழுது நம்ம இத பத்தி பேசுறோம். உடல் பலவீனம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு 6 விஷயம் எப்பவுமே நம்ம சொல்றது உண்டு. பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட உணவை தேர்ந்தெடுத்து முறையா உண்ணுறது, நீரை வந்து சரியான முறையில பருகுறது, சரியான தண்ணீரை, நல்ல காற்றோட்டமான இடத்துல வசிக்கிறது, ஆகாய சக்தி உள்வாங்கறதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய உறக்கத்தை சரி பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு உடல் உழைப்பு. அது உழைப்பாக இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், யோகாசனமா இருக்கலாம். கடைசியா நம்ம சொல்லக்கூடியது மனசை வந்து செம்மைப்படுத்தணுங்கிறது. சோ இதையெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம்னா, உடல் முழுவதுமே ஆரோக்கியம் தான். கர்ப்பப்பை ஆரோக்கியம் மட்டும் இல்ல, உடல் முழுவதும் ஆரோக்கியம். சோ இது எல்லாத்தையுமே எல்லாருமே கடைபிடிச்சா போதுமானது. நோயற்ற வாழ்வும் வாழ முடியும். இருக்கிற தொந்தரவுகள் தானாவே சீக்கிரமா சரியாயிடும். அது மட்டும் தாங்க. இப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால, அது கல்லீரல், அட்ரினலின் சம்பந்தப்பட்டது தான். அதாவது சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது. இப்ப சிறுநீரகம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, கல்லீரல் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, மண்ணீரல் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, உங்களுடைய கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 3 முக்கியமான மேஜர் ஆர்கன்ஸ் தான் காரணம் உங்களுடைய கர்ப்பப்பைக்கு. சோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணணும். அதனால தான் பேக்டு ஐட்டம்ஸ் வாங்காதீங்கன்னு சொல்றோம். உடம்புக்கு சோப் எல்லாம் போடாதீங்க, ஷாம்பு எல்லாம் போடாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணமும் கல்லீரலை பாதுகாக்க தான். அடுத்தது நல்ல உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. ஹைபிரிட் சாப்பிடாதீங்க. அது மண்ணீரலை பாதுகாக்கும். அடுத்தது தண்ணீரை வந்து பருகணும். சுத்தமான தண்ணீரை குடிக்கணும். நல்ல உடல் உழைப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது சிறுநீரகத்தை பாதுகாப்புக்கு. சோ இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா கர்ப்பப்பை பலமா தான் இருக்கும். இப்ப இதனாலதான் மாதவிடாய் வந்து ஏறக்குறைய முன்னாடி பின்னாடின்னு வர்றதுக்கு காரணம். சரிங்களா? அம்மா இந்த இன்னொரு கேள்விங்கம்மா. இந்த சொல்லுங்க. அடினோமயோசிஸ் அந்த மாதிரி எண்டோமெட்ரியம் பாலிசிஸ் அந்த இதுக்கு வந்துட்டு நீங்க இந்த வாழைப்பூ சொல்லுவீங்க. பீரியட்ஸ் டைம்ல அடினோமயோசிஸ் வந்துட்டு இல்ல அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பை சுவர்னுடைய தடிச்சு போறது. இதனால கர்ப்பப்பை வீக்கமடையுது. அத பத்தி நம்ம அடுத்த வாரத்துக்கு அதுக்கவா பார்க்கலாம். அதுக்கு மலைவேம்பு இப்ப கேட்டதுனால சொல்லிடுறேன். மலைவேம்பு கர்ப்பப்பை வீக்கத்தை குறைக்கும். கருப்பையில எக்ஸ்ட்ராவா படிஞ்சிருக்கூடிய அந்த லேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ முழுவதுமா தீர்க்கும். இதுதான் வந்து மலைவேம்பினுடைய தன்மை. அத ஜூஸ் அடிச்சு குடிச்சாலே போதுமானது. அதை எவ்வளவு நாளைக்குமா எடுத்துக்கணும்? அது 3 ஏதாவது ஒரு நாட்கள். வரம்பு மாதவிடாய் ஆன 3வது, 4வது, 5வது நாள். 3 மாதங்கள் எடுத்தா போதும். கரு குழாயில கருவே தங்கல அல்லது கர்ப்பமே அடையலைன்னா கூட இந்த கருப்பைக்கு பலப்படுத்துறதுக்கு இந்த மலைவேம்பு தான். சோ இது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா தொந்தரவுக்குமே இது மாதவிடாய் ஆன சமயத்துல எடுத்துக்கலாம். நன்றிங்கம்மா. சரிங்களா? நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிம்மா, நன்றி. அம்மா வணக்கம். நான் சேம்பரத்துலேருந்து ராஜா பேசுகிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சேம்பரம் வந்துட்டீங்க. முதலா சரி. காலை சக்கரம் நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன். சரிங்கய்யா. அதில் வந்து முக்கியமாக அந்த துக்க நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அகத்திக்கரையை பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. அது அடுத்த நாளே 2 நாட்கள் கழிச்சு எங்களுடைய உறவினர் ஒருத்தர் இறந்த துக்க நிகழ்ச்சியில் அந்த அகத்திக்கீரை சூப்பு தான் எல்லாருக்கும் கொடுத்தோம். சூப்பர். நார்மலாக எல்லாரும் டீ காஃபி தான் கொடுப்பாங்க. சரிங்கய்யா. அப்போ பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து பெரிய நிகழ்ச்சியான நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த துக்கத்தையே கொஞ்சம் சந்தோஷப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நல்லா வயது முதிர்ந்த பெரியவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இந்த அளவுக்கு சரி. விஷயங்கள் தெரிஞ்சு கடந்த காலங்கள்லேருந்து அதுக்கப்புறம் மாறுபட்டு எல்லாரும் எது எது நடந்துட்டு போட்டுமேங்கிற மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த கண்டிப்பா. நிகழ்ச்சியில அந்த இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு ஜூம் மீட்டில் நான் கலந்துக்கிறேன். அதனால சரிங்க. இந்த தருணத்துல தகவலை தெரிவிக்கிறேன். நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பயணிப்போம். எப்போதும் நன்றி. போல மக்களுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் மத்திய பிரதேஷ்ல இருந்து லட்சுமி பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. மேம் நான் இப்போ 2 மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரே மாசத்துல 2 தடவை பீரியட்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா. அப்புறம் நீங்க சொன்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றினேன். இப்ப நல்லபடியா இப்போ 2-3 மாசமா எனக்கு கண்டினியூவா கொஞ்சம் கரெக்டா 28 நாளையில கரெக்டா வருது மேம். ஓகே.
நீங்க சரியா ஃபாலோ ரொம்ப பண்ணிருக்கீங்க. நன்றி, அதனால ரொம்ப சரியாயிருச்சு. நன்றி. நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். காரணம் ரொம்ப பாதி பேர் ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. நீங்க மத்திய பிரதேசத்துல இருந்து ஃபாலோ பண்றீங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு. ஐயா மூலிகை மகேந்திரன் ஐயா சொன்ன மாரி. அதான் அதுதான் ஒரு பெரிய இது மேம். இங்க வந்து பொருட்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்கி தான் எல்லாமே யூஸ் இல்ல பண்ணுது. அதனாலதாம்மா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு குறைஞ்சது ஒரு 5, 6 சொல்யூஷன் சொல்றதுக்கு காரணம், எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும், எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எதெல்லாம் முடியுதோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அதனால சந்தோஷம் நீங்க ரொம்ப ஃபாலோ நன்றி. பண்ணிக்க வர எனக்கு. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். சரி, ஓகே மேம். தேங்க்யூ. நன்றி, நன்றி. சந்தேகங்கள் இருந்தா உடனே கேளுங்க. என்ன டைம் ஆகுது. அம்மாவுக்கு அடுத்த ஷெட்யூல் இருக்குது. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உடனே கேட்டுக்கலாம். அவங்க இன்னைக்கு வந்து நமக்கு பயிற்சிக்கு அப்புறம் நமக்கு சந்தேகங்கள் கேட்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அடுத்த வாரம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருத்தர் ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. மருதாணிக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கா? அது வைக்கிறது வந்து நம்மளுடைய முற்காலத்துல நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோமே. இதுக்கும் கர்ப்பப்பைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. மருதாணிங்கிறது கர்ப்பப்பைக்கு மட்டும் இல்லைங்க. உடல் முழுவதுக்குமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மருதாணி வைக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கை விரல்கள் நகத்தோட சேர்த்து வைப்போம். உள்ளங்கையில வைப்போம். கை ஃபுல்லாவுமே. அடுத்தது பாத்தீங்கன்னா, கால் விரல்கள் எல்லாம் வைப்போம். கால் உள்ளங்கால்ல வைப்போம். அப்புறம் பாதங்கள் ஃபுல்லாவுமே வச்சிருவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாத, பித்த, கபத்தை 3யுமே வாத, பித்த, கபம் எது அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அத உறிஞ்சு எடுத்துரும். குறைந்தது 1 மணி நேரம் வச்சிருக்க சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்ம முன்னோர்கள் காலத்துல நாங்கலாம் வச்சிருக்கோம். ராத்திரி ஃபுல்லா வச்சிருப்போம். அது ஒரு ஏதாவது ஒண்ணு தலகாணிலாம் ஆயிடும், பெட்ஷீட்லாம் ஆயிடும்னு என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு பேப்பர போட்டு கட்டி வைப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கையில வச்சிருந்துட்டு, டிசைன்லாம் போட்டு கோன்லாம் வச்சு பண்றாங்க. அழகுக்கு ஓகே. ஆனா ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. மருதாணி இலைய அரைச்சு, கொப்பு மாதிரி ஒவ்வொரு விரல்லயும் ஃபுல்லா கால் விரல், கை விரல்லாம் வச்சு உள்ளங்கை, உள்ளங்கால்ல வச்சீங்கன்னா, வாத, பித்த, கபம் அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடியது இம்பேலன்ஸா இருக்கக்கூடிய பேலன்ஸ் பண்ணும். 1. 2வது கால் விரல்கள், கை விரல்களுக்கு அளவுக்கு அதிகமான வெளிப்புறத்துல இருந்து பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்கு. கால் விரல்கள், கை விரல்கள், நக கண்கள்ல. அதை முழுவதுமா தூண்டி விட்டு வேலை செய்ய வைக்கும். சோ மருதாணி வச்சுட்டீங்கனாலே போதும். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் உடனே மருதாணி. இப்பவும் மெஹந்தி ஃபங்ஷன் அத எப்படியோ விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பரவால்ல. ஆனா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துட்டாலோ, வீட்ல ஒரு கல்யாணம் காட்சினாலோ, என்ன ஒரு கோவிலுக்கு போணும், என்ன பண்ணணும்னாலும் என்ன பண்ணுவாங்க, உடனே மருதாணி அரைச்சு எல்லாரும் வச்சுப்பாங்க. இனி வழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது. ரொம்ப சிறப்பா வச்சுக்கும் உடம்ப. எல்லா விதத்திலயும். பித்தம் உடம்புல இருக்கவே இருக்காது. பித்த வெடிப்பு வராது. ரொம்ப அழகா வச்சுக்கும். நகத்தெல்லாம் அழகா வச்சுக்கும். நக கண்கள் எவ்வளவு அழகா இருக்கோ அப்பதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சோ அத வச்சு வைத்தியம் பார்ப்பாங்க. டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதனால மருதாணிங்கிறது நாட் ஒன்லி யூட்ரஸ். இந்த உங்களுடைய ஹோல் பாடிக்குமே ஆரோக்கியத்துக்கு அடிப்படை மருதாணி வைக்கிறது. இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை இனி மாதம் ஒரு முறை திரும்பவும் தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து. சரிங்களா? இத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நன்றி. வணக்கம்மா. நீங்க இப்போ வணக்கம். மருதாணி சொன்னீங்கல்ல, நான் வச்சிருக்கேன். வைக்க எனக்கு வந்து கால் ஃபுல்லா வெடிப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. நார்மலா வெடிப்பு வர மாட்டேங்குது. அது மருதாணி வச்சு உடனே கொஞ்ச நாள்ல வெடிப்பு தெரியுது. ஆனா நானும் மந்த்லி இது 1 வச்ச மாதிரி இருக்கு. அத என்ன பண்ணலாம்? ஓகே. இது உதாரணத்துக்கு இது வந்து பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அது கூட சேர்த்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் கலந்துக்கோங்க. இப்படி மருதாணி வைக்கும் பொழுது. இது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல அளவுக்கு அதிகமான வாதமோ, பித்தமோ கூடுதலா இருக்கு. அதை வெளியில கொண்டு வருது. வெடிச்சு வெளியில கொண்டு வருது. திரும்பியும் புது செல்களை உற்பத்தி பண்ணும். தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. மாதம் 1 நாளுங்கிறத விட வாரம் 1 நாள் வைங்க. அப்படி இருக்கிறவங்க. ஒரு 3 வாரம் தொடர்ந்து வச்சுட்டீங்கன்னா சரியா போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி. வெடிப்பு வராது. அதுக்குள்ளவே எல்லாம் வெளியில வந்துரும். சரிங்களா? சரிம்மா. தொடர்ந்து சரிம்மா. பண்ணுங்க. தொடர்ந்து. சரிம்மா. ரொம்ப நன்றிம்மா. மேடம் வணக்கம் மேடம். நான் மணிகண்டன் சிதம்பரம் பேசுறேன் மேடம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என்னோட ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, நீங்க நம்ம இந்த மலவேம்பு சொன்னீங்கல்ல மருத்துவம், ஆமாங்கய்யா. அதோட இதை வந்து நீங்க சொல்லும் பொழுது அந்த ஒரு அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டும். சரிங்கய்யா. ஏன்னா அந்த மலவேம்பு வந்து அவங்க அது ரொம்ப ஹைலி
கசப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது. கொசு கடிக்குதா? அதனால அது வந்து என்னன்னா ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா நிறைய பேர் ஈவன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு மேடம். ஐயா நீங்க நிலவேம்ப சொல்றீங்களா மலைவேம்ப சொல்றீங்களா? நீங்க இப்ப மலைவேம்புன்னு தான் சொன்னீங்க நீங்க. ஆமாங்கய்யா, மலைவேம்பு வந்து வேப்பிலையை விட கசப்பு தன்மை குறைவானது. இல்ல மேடம், அது வந்து குறைவா எதா இருந்தாலும் அது வந்து பாய்சன் தன்மை அதிகமா உள்ளது மேடம். ஏன்னா எங்களுடைய அனுபவத்துல பாய்சன் அது வந்து ஆமாங்கய்யா, அதிகமா பாய்சன் உள்ளது மேடம். நாங்க அது சொல்றது 3 நாட்கள் 30 மில்லி தான் சாப்பிட சொல்றோங்க. அத 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 தெளிவா சொல்லிடுங்க மேடம். ஏன்னா இல்ல ஜென்ரலா நான் வந்து சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் நான் அதை பத்தி கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் சரி சந்தேகமா கேட்டதுனால சொன்னோம். இன்னொன்னு அவங்களும் ஒரு மருத்துவர் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு தெரியுங்கிறதுனாலதான் நாங்க அப்படியே அதோட முடிச்சிட்டோம். பட் நம்ம சரி சரி வைத்தியம்னு ஓகே மேடம். வரும்பொழுது எந்த அளவுக்கு எப்போ சாப்பிடணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவோம். அது பெரும்பாலும் நம்ம அதுதான் அதை மேடம். கேட்டுதான் எல்லாரும் பண்றாங்க. நிச்சயம். இல்ல நன்றி. இல்ல ஏன்னா அது ஒரு ஒரு இது அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அவங்க அம்மாவே கொடுத்து அந்த பொண்ணை வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல இறந்து போயிட்டாங்க. சரி சரிங்க. பட் அதுக்கு வேற அதாவது காரணங்கள் என்னன்னா இருக்கலாம். அவங்க அவங்களுக்கு அந்த மூலிகைகள் வந்து இல்ல ஒரு தவறான இது எடுத்துக்க வேண்டாம். மூலிகைகள் வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறதுனால உயிர் பாதிப்பு வராதுங்கய்யா. ஒருவேளை அவங்க உடல்ல வேற ஏதாவது அணுக்கள் சிதைவு இருந்ததுன்னா இது மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். அதெல்லாம் தவிர மலைவேம்பு உயிர் கொல்லி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாய்சன் கிடையாது. கண்டிப்பா அந்த பெண்ணினுடைய உடல்ல வேற ஏதாவது உயிரணுக்களுடைய குறைபாடோ அல்லது அந்த ரத்த செல்களுடைய சிதைவோ ஏற்பட்டிருக்கலாம். அதற்கான அது வாய்ப்புகள் அது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஆமா. அதிகமான கான்சன்ட்ரேஷன் சாப்பிட்டதுனாலதான் அது அதனுடைய விளைவு அப்படியே பாய்சனாவே மாறிடுச்சு அது. சரி சரி சரிங்க. அது அந்த சரி. மலைவேம்புல ஏதாவது பாய்சன் இருந்ததா என்னன்னு தெரியல. அது வந்து ம். ஒரு ஏன்னா எங்க ஊர்ல நடந்தது அது. சரி சரி சரிங்க. மலைவேம்பு அது நிலவேம்பா மலைவேம்பா மேடம் ஆக்சுவலா? ஆக்சுவலி மலை வேம்புங்க. மலை வேம்புங்கிறது தான் கர்ப்பப்பைக்கு. நிலவேம்புங்கிறது உடல்ல அந்த ஜுரத்தை வந்து தணிக்கிறதுக்காக சாப்பிடக்கூடியதுதான் நிலவேம்பு. அது நல்ல இது கசப்பு இருக்கும். சிரியா அதான் மேடம் நங்கைன்னு சொல்றாங்க. இது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டுதான் அவங்க அம்மாவே செஞ்சுட்டாங்க. அதாங்க சிரியா நங்கை அதுவா அவங்க அம்மா இருக்கும். அது வந்து விஷ முறிவு ரொம்ப கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். அது வேற இது வேற. இது வந்து அந்த காலத்துல குழந்தையே இல்லாதவங்களுக்கு இதை கொடுத்து குழந்தை பிறந்திருக்கு. அப்படிதான் அது உயிரை அது கூட கொடுத்திருக்கே மேடம் தவிர இல்ல வேற இல்ல ஒண்ணும் இல்லைங்க. அதனாலதான் இது வந்து என்னோட அனுபவம் என்னன்னா அவங்க அம்மாவே பறிச்சுட்டு வந்து அதிகமா ஒரு டம்ளர் அளவு கொடுத்துட்டாங்க. அளவுக்கு அதிகமா போகும்போது எதுவுமே விஷத்தன்மை தானே. அதனால அதனால இருக்கலாம். வந்து அதனுடைய சரி என்னோட சரி. அட்வைஸ் சொல்லும் போது நீங்க வந்து ஒரு பக்கத்துல மருத்துவரை வந்து இது பண்ணி இல்லை. அணுகி அதன் மூலியமா இது பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆமா இன்னைக்கு வந்து சந்தேகம்க்கு தான் பதில் சொல்லியிருக்கோங்க. அந்த வகுப்பு இன்னும் வரவே இல்லை. இன்னும் 2 வாரம் கழிச்சுதான் வரப்போகுது. அப்ப சரி இன்னும் நல்லா தெளிவுபடுத்திடலாம். நன்றி. உங்களுடைய தகவலுக்கு ரொம்ப நன்றி. எந்த ஒரு சித்த மருத்துவம் இதா இருந்தாலும் வந்து அந்த ஒரு மருத்துவ அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு செய்யணும். மருத்துவர் இல்ல அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு செஞ்சு அதனால இப்ப எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது. நிச்சயமா நிச்சயமா. நன்றி. ஓகே தேங்க்யூ. வணக்கம் மேம். நான் என் சொல்லுங்க. பெண்ணுக்கு மலைவேம்பு சமூலமா அரைச்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுத்து குழந்தை பிறந்துச்சு. நல்லா சந்தோஷம். இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அளவா கொடுக்கணும். மலைவேம்பு நிலவேம்பு நிறைய இருக்குங்களே அது பார்த்து எடுத்து செய்யணும் நம்ம. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் ரொம்ப மருதாணி சந்தோஷம். மருதாணி கூட ஒரு கைப்பிடி ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வடிகட்டி குடிப்பேன். நல்லா இருக்கும் அந்த தண்ணி. சிகப்பா சந்தோஷம். டீ மாதிரி ஓகே. இருக்கும். அது நைஸ் ரொம்ப நைஸ். பிடிக்கும் எனக்கு. அதனால எப்பாவது ஒரு டைம் அந்த மாதிரி குடிப்பேன். காலையில வெறும் வயிற்றுல குடிப்பேன். ஓ யூட்ரஸ்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி. சந்தோஷமா சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே உங்களுடைய தேங்க்யூ. பதிவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ மேம். மருதாணி குடிக்கலாமாமா? ஆமாம்மா நம்ம தண்ணி விட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். நைட்டு ஊற வச்சும் குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. அது வாத பித்த கபத்தை சரி செய்யறதுனால அதை குடிக்கலாம். பட் சிலருக்கு கொஞ்சம் வந்து கழிவுகளை வெளியேற்றுறதுனால தும்மல் வர்றது அப்படியெல்லாம் இருக்கும். பித்த வாந்தி எல்லாம் வரும். இது வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இல்ல நம்ம இப்ப எடுத்துக்கிட்டா எவ்வளவு நாளுக்கு ஒருக்கா அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கலாமா? இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் போட்டுட்டு. பட் உள்ள எடுத்துக்கிறத விட ரொம்ப சிறப்பு மருதாணியா அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது சேஃப்டி. அந்த மாதிரி. சரிம்மா. சரி. சரிம்மா. ரொம்ப நன்றி. அம்மா ஒரே ஒரு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வந்து இந்த பாட்டி வைத்தியம் அந்த இதுல வந்துட்டு மருதாணியை அரைச்சி இந்த மாதிரி இப்ப நம்ம மலவேம்பு 3 உருண்டை கொடுக்குறாங்கல்லம்மா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அது மாதிரி
இதையும் குடுக்குறாங்க. அது வந்து கர்ப்பப்பை பலப்படுத்தும், அது சுத்தி பண்ணும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டான்னு அதாவது தெரியல. காரணம் ஒருத்தவங்க என்னன்னு எடுத்து கேட்டீங்கன்னா, நான் பார்த்திருக்கேன். ஆமா சில பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில பூச்சி, புழுன்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்ப வாய் பகுதியில ஒரு மாரி அரிப்பு, பூச்சி வர்ற மாரி இருக்கு. திரண்டு திரண்டு வெள்ளையா வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையில நம்ம ஒண்ணு நீர்த்தாரா பண்ணும்போது சொல்லுவோம். மருதாணி தண்ணிய பயன்படுத்தி நீர்த்தாரா பண்ண சொல்லுவோம். இதையே வந்து தண்ணியில நைட்டு ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் காலையில அத குடிக்கிறது, இல்லன்னா அரைச்சு ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாப்பிடுறதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கர்ப்பப்பையில கூடிய பூச்சி தன்மை எதுவா இருந்தாலுமே வெளியில போயிடும். இன்ஃபெக்ஷன் இருக்கிறதே சரியா போயிடும். இது ஒரு மருத்துவ முறை இருக்கு. அத நான் இனி வரக்கூடிய வகுப்புகள்ல மலைவேம்பு, மருதாணி இதெல்லாம் கர்ப்பப்பைக்கு எந்த அளவுக்கு மருந்தா பயன்படுத்துங்கிறத நான் சரியா முறையா சொல்லிக் குடுக்குறேன். அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி. சரிங்க. நன்றிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்கம்மா. நான் பாண்டிச்சேரியில இருந்து நான் பேசுறேன். சொல்லுங்கம்மா. இந்த பொட்டுக்கடலை வந்து எனக்கு எங்க பாட்டி, எங்க அம்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அத நானும் இப்ப என் பொண்ணுக்கு சொல்லியிருக்கேன். இத நாங்க கண்டினியூ பண்றோம். அது நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருது. அந்த மாதிரி மருதாணியும் மாசம் மாசம் எங்க வீட்ல எப்படியும் வச்சிருவோம். சின்ன வயசுல இருக்கும்போதே எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, மந்த்லி ஒன்ஸ் எல்லாருமே வீட்ல வச்சிருவோம் அரைச்சி. அதை இப்பயும் நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாரும் அதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாதான் இருக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய சொல்றீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். இல்ல கூட்டு குடும்பத்துல இருக்கிறீங்கல்ல, அதனால நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி சந்தோஷம். இருந்தோம். இப்ப வந்து கொஞ்சம் தனித்தனியா தான் இருக்கோம் மேரேஜ்க்கு அப்புறம். ஆனா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்றோம். அந்த பாட்டி சொன்னது, அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. ஆமா, அப்படியே அடுத்த ஜெனரேஷன் கடத்தி கொண்டு போயிருங்க. அப்பதான் நம்ம ஆமா. ஜெனரேஷன் இப்ப நல்லா என் இருக்கும். பொண்ணுக்கும் அப்படிதான் நான் எல்லாத்தையுமே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் தான். அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷமா, சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. ஏன்னா இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. உங்களோட ஆர்வத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சந்தோஷம். எல்லாருமே அற்புதமா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா அந்த 10 பேர் கேட்டாலும் இருக்கிற 50 பேருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருந்துச்சு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல அம்மா எடுத்த இந்த கர்ப்பப்பை கட்டிக்கு உண்டான இயற்கை முறையில் தீர்வு என்ற ஒரு வார்த்தையில வந்து 100 வார்த்தையை அடக்கி இன்னைக்கு நமக்கு வந்து அற்புதமா பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு கருத்துக்களா நிறைய செய்திகள் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து என்னன்னாக்கா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள நிகழ்வு. இந்த பயனுள்ள நிகழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. எவ்வளவு அந்த அளவுக்கு வந்து நம்மள்ட்ட இந்த செஷன்ல வந்து இன்னைக்கு அவங்க பயிற்சி குடுக்குறாங்க, பேச்சு நமக்கு சிறப்பா ஒரு சிறப்புரையாற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எண்ணத்துல எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம சிதம்பரத்துல வந்த ஐயா கூட சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியில அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு எப்படி நம்ம வந்து வெளிப்படையா அதை வெளியில கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோமோ, அதுதான் நமக்கு இந்த நிகழ்வுக்கு உண்டான வெற்றின்னு சொல்லலாம். அதனால வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறவங்க இப்ப கர்ப்பப்பை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறதுனால, இதற்கு நமக்கு இன்றைய ஒரு விடியல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். இனிமேல் வந்து எந்த காரணத்துக்கும் ஏன்னா ஒரு செய்தியில கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு பதில்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால எந்த முறைகள்ல நம்ம பயன்படுத்தினாலும் அது வராம தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே இந்த நேரத்துல உணர வேண்டும். எனவே உணர்ந்து தாங்களும் இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான இந்த செஷனை வந்து இன்னைக்கு அகிலா மேடம் அப்படின்னாக்கா அதிரடி அகிலா மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் சரி, அற்புதமா நமக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில சிறப்பானது இந்த ஒரு செஷனை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றி. மற்றும் அவங்களுக்கு ஒரு இன்னொரு நிகழ்வு என்னன்னா, நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிதம்பரத்துல வந்து இது ஒரு நேரடி நிகழ்வா நாங்க நடத்தினோம். அந்த இதுல வந்து அகிலா மேடம் கிட்டத்தட்ட செஷன் வந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருந்தோம். 1 மணி நேரத்துல பேசுறேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த 1 மணி நேரத்துலங்கிறது அவங்க அறியாமலே பேசிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க பேசினதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்க இருந்த மண்டபம் நிறைந்து வழிந்த ஒரு மக்கள் அனைவரும் இருந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பின் டிராப் சைலண்ட், அதாவது ஒரு அவ்வளவு நிசப்தமான சூழ்நிலை நிலவுனுச்சு. ஏன்னா எல்லாரோட கண்ணும் அகிலா மேடத்திட்ட தான் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அடுத்தடுத்து என்ன சொல்ல வர்றாங்க, என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த வேலையில அவங்களால அதை நிப்பாட்டவே முடியல. தொடர்ச்சியான செய்திகளை கொடுத்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் அன்னைக்கு பேசி, அதையும் விட சில பேர் என்கிட்ட ரொம்ப தயவு பண்ணாங்க. ஏன்னா சாப்பாடுங்கிற ஒரு செஷன் வந்துடுச்சு. அடுத்து எல்லாருமே சாப்பிட போகணும். அம்மா கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்க. நம்ம வந்து Zoomல கூட அடுத்தது நம்ம பேச சொல்லிடலாம். அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளை இட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பேச்ச வந்து நம்மளால அந்த இடத்துல நிப்பாட்ட முடியலங்கிறத விட,
எல்லாரும் வந்து கேட்கக்கூடிய ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து இன்னும் என்ன பேச போறாங்க? இன்னும் என்ன சொல்ல போறாங்க? பசியை மறந்து அந்த நேரத்துல எல்லாருமே உட்கார்ந்து விதத்த பார்க்கவுள்ள கண்கூடாக நாங்க பார்த்த செய்திகள் இந்த இடத்துல பதிவிடுறோம். அதனால வந்து இது இவ்வளவு விஷயங்கள வந்து நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்க்கிறாங்க அப்படின்னாக்கா, இது நமக்கான செய்திகள். நம்ம வந்து போய் நமக்கு நான் அ ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டிய இத வந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இதுலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி அந்த நேரலை நிகழ்ச்சியிலயும் நமக்கு சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன ஒரு பதிவ வந்து அவங்க வெளியிட்ட விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த Zoomல வந்து நம்ம இந்த YouTubeல குடுத்துட்டு இருக்கிறோம்ல, அந்த YouTubeல பார்க்கறதுக்கும், நேரடியா கலந்துக்கிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத வந்து நமக்கு அற்புதமா அந்த நேரத்துல வந்து ஒரு பதிவ நமக்கு அந்த சிதம்பரத்துல பதிவிட்டாங்க. அது வந்து ஒரு சிறப்பா இருந்தது. அம்மாவுக்கு வந்து நேரம் குறைவா இருக்கிறதுனால, அடுத்த வாரம் அவங்க செஷன்ல வந்து இப்ப Zoomலயும் அந்த பதிவ நமக்கு குடுப்பாங்க. நீங்க வந்து YouTubeல பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் YouTubeல பார்த்துக்கிறதுக்கும், நேரடியா கலந்துகிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம அத பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசங்கள் என்பத வந்து அடுத்த வாரம் நமக்கு சொல்லுவாங்க. அத வந்து சிதம்பரத்துல சொன்னாங்க. இவ்வளவு செய்திகள வந்து நம்ம குடுக்குற நம்ப எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆளு வந்து இத்தன பேருக்கு குடுக்குறத வந்து நம்ம இருக்கிற இந்த 50, 100 பேர் வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்த போறோம் அப்படிங்கிறத வந்து நீங்க தான் அத முன்னெடுத்து செய்ய வேண்டும். அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இப்ப ஐயா சொன்னது போல் ஒரு நிகழ்ச்சியில நான் செஞ்சேன் அப்படின்னாங்க. அதே மாரி ஒரு அம்மா சொல்றாங்க, நான் குழந்தைகளுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஐயாவோட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது இத வந்து அளவா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத. இது வந்து அம்மா சொல்றது வந்து மருத்துவத்தோட பயன்கள் அதோட இததான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கக்குள்ள அத வந்து கன்சல்டிங் பண்ணி செய்றது நல்லதுதான். நீங்க அத அம்மாட்டயே கேட்டுக்கலாம். அம்மாட்டயே கூட கேட்டுட்டு இத எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். இவங்க வந்து பொதுவான செய்திகள் இது இருக்கு, இது உள்ள தீர்வு இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து ஒருத்தவங்க ஒரு அந்த பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து நம்ம அத மருத்துவமா எடுத்துக்கக்குள்ள அத கண்டிப்பா வந்து கேட்டு செய்றது நல்லதுதான். அதே மாரி வந்து இந்த எந்த செய்திகள் மட்டும் இல்ல, எந்த செய்தியுமே வந்து உங்களுக்கு ஏன்னா எந்த அளவுக்கு உங்களோட உடல் உபாதைகள் இருக்குங்கிறது தெரியாது. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு இந்த விஷயங்கள பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய, அந்த பிரச்சனைகள் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குது, எந்த அளவு இருக்குது, என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்க கன்சல்டிங் பண்றது நல்ல விஷயம் தான். அம்மாட்ட கேட்டாலும் சரி, யார்ட்ட கேட்டு நீங்க பயன்படுத்தினாலும் ஒரு நல்ல செய்தி தான். அது மாரி ஒரு வாய்ப்ப நீங்க வந்து கையில எடுத்துங்க, மற்றவர்களுக்கும் கொண்டு சேருங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் இந்த நேரத்துல நாங்க நன்றியை சொல்றோம். அகிலா மேடம் அவர்களுக்கும் அந்த சிதம்பரம் நேரடி நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு அத ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாற்றி கொடுத்து, சிறப்பித்து கொடுத்த அவர்களுக்கும் அந்த நிகழ்வுக்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. நன்றி. அப்புறம் எங்களோட அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த திருஞான சம்பந்தம் ஏஜி சார் கூட இப்ப லைன்ல இருக்கிறாங்க. சார் திருஞான சம்பந்தம் சார். மியூட்ல இருக்கீங்க சார். அன்மியூட் பண்ணீங்க. சார் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சார் இருக்காங்க. ஏன்னா அந்த நிகழ்வு வந்து இந்த Zoomல அவங்க ஒரு நாள் கூட அட்டெண்ட் பண்ண கிடையாது. அந்த நேரடி நிகழ்வு வந்து ஓடி ஓடி வேலை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சாங்க. அந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து சிதம்பரம் நகருக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேங்க சார். அதுக்கப்புறம் நேரடி நிகழ்ச்சியில வந்து அகிலாமா கலந்துகிட்டது வந்து எங்க சிதம்பரம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க சார். அவங்க பேச்சு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பேச்சா அமைஞ்சது. சிதம்பரத்துல வந்து பொதுமக்கள் கலந்துகிட்டது பெரிய விஷயம் சார். ரோட்டரி மக்களுக்காக இதை நடத்தினோம். ஆனா வந்து கலந்துகிட்டதுல பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஒரு 50 பேர் பெண்கள் ஆண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 80 வயசுல வந்து ஒரு தம்பதியர் கலந்துக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து முடிய வரைக்கும் இருந்தது மிகப்பெரிய சிறப்புங்க சார். அவங்க வந்து அகிலாமா பேச்ச வந்து ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அதுக்கப்புறம் நல்லசிவம் ஐயா வந்து யோகா பண்ணது, அவங்க துணைவியார் பண்ணது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் என்னுடைய மாணவ மாணவிகள்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நேற்று கிளாஸ்ல கூட சொன்னாங்க சார், இப்படி வந்து எங்களுக்கு ஒரு புது டிஃபரெண்டான ஒரு பாதைக்கு கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார் இந்த நிகழ்ச்சி. இந்த மாதிரி நீங்க வந்து அடிக்கடி ஒவ்வொரு ஊர்லயும் இதை செஞ்சீங்கன்னா இந்த ஜூம் நிகழ்ச்சியை வந்து நேரடியா கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தி திரும்ப ஒரு பாரம்பரியத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தான் சார் மெயினா இருந்து பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு சிதம்பரம் ஜோன் சார்பா எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி, நன்றி சார்.
சார் வந்து இதுல ப்ரொஃபஸரா இருக்கு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்டே கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வரும் தலைமுறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்களும் சார்ட்ட வந்து இது வந்து மாற்றத்தை வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா சொல்ற மாதிரி வரும் தலைமுறைகள் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, அந்த வரும் தலைமுறையை வந்து அவங்களே வந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி சிறப்பா சார்ட்ட பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு மாற்றத்தை வந்து நீங்க ஒரு சிறப்பா வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற விதங்கள் சிறப்பானது. எனவே மணிகண்டன் சாரும் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்க. எல்லாருமே வந்து வரும் தலைமுறையை வந்து சிறப்பா வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள்ட்டயும் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இந்த செஷன்ல கலந்துகிட்டு இந்த சிறப்பை பெருமை சேர்த்த தங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். ஐயா ஒரு நிமிஷம். காஷ்மீர்ல இருந்து ஒரு பொண்ணு கலந்துச்சு ஸ்டூடெண்ட். காஷ்மீர்ல இருந்து சிவானி சர்மா. ரொம்ப சிறப்பு. காஷ்மீர்ல இருந்து கூட ஒரு ஸ்டூடெண்ட் கலந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையா பேசிட்டு போ கடைசியில நின்று அதோட விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு தான் போனாங்க அவங்களும். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நன்றி, அதுக்கும் நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்பு. ஒவ்வொரு நிகழ்விலும் நம்ம சிறப்பு சேர்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வு வந்து அனைவரும் பின்பற்றி பின்பற்றி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. எனவே அனைவரும் கையில் எடுத்து இந்த நிகழ்வுகளை பற்றி, அதான் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு வாரம் இந்த காலச்சக்கரத்துல கலந்துங்க. அங்க சிதம்பரத்தை சொன்னது, ஒரு வாரம் கலந்துங்க. இன்னைக்கு புதன்கிழமைனா அடுத்த புதன்கிழமை வரைக்கும் கலந்துங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் இல்லைன்னா என்னட்ட வந்து கேளுங்க அப்படின்னு ஒரு கேரண்டியோட இந்த காலச்சக்கரத்தை பெருமை சேர்த்தது வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு பெருமையா சொன்னாங்க. அதனால வந்து பெருமைங்கிறத விட இதுல உள்ள உண்மையை சொன்னாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல உண்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்தினாங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்வு நடப்பதை விட தொடர்ந்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்வு அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் நமக்கு இன்று ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று கர்ப்பப்பை கட்டிக்கொண்டான இயற்கை முறை தீர்வை சிறப்பாக அளித்த அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிதம்பரத்தில் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு வெற்றி நிகழ்வம் மாற்றி கொடுத்த அந்த ஜோனின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஸ்ரீஞான சம்பந்தம் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு அருமையான நல்ல தகவல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கும் உங்க ரோட்டரி சங்கத்துக்கும் குணாலம் ஐயாவுக்கும் அகிலா மேடத்துக்கும் நம்ம நல்லசிவம் ஐயாவுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.